بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த அல்லாஹ்வுடைய ஆலயம் பள்ளிவாசல் என்ற இந்த ஆலயம் இந்த மார்க்கத்திலே எதற்காக நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த சமுதாயத்தில் இருக்கிற அதிகமான மக்கள் விளங்கி கொள்ளவில்லை. பள்ளிவாசல் என்ற ஒரு அமைப்பு இஸ்லாத்தினுடைய ஒரு ஜீவ நாடியாக, இஸ்லாத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுடைய தலைமை கேந்திரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த பள்ளிவாசலில் தான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட்டது. இந்த பள்ளிவாசலோடு தான் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமே தங்களுடைய முழு தொடர்புகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வைத்திருந்தது. ஆனால் நாளடைவிலே இந்த பள்ளிவாசல் என்பது சில சடங்குகளை செய்யக்கூடிய ஒரு இடமாக மாறிவிட்ட காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பள்ளிவாசல் எந்த நோக்கத்திற்காக இஸ்லாத்தில் எழுப்பப்படுகிறது என்பதையும், இதனுடைய அடித்தளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், இதில் என்ன மாதிரியான செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்வது அதிக பயனுள்ளதாக இருக்கும். முதலாவதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் பள்ளிவாசலை பற்றி பேசும் பொழுது அன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஃபஸ்ட்டு அல்லாஹ் ஒரு பேசிக்கை நமக்கு சொல்லுகிறான். எந்த ஒரு பள்ளிவாசலாக இருந்தாலும் அந்த பள்ளிவாசல் அதை யார் பணம் செலவழித்து கட்டினாரோ அவருக்கு சொந்தமானது இல்லை. எந்த தெருவில் இருக்கிறதோ அந்த தெருவுக்கு சொந்தமானது இல்லை. எந்த ஊரில் இருக்கிறதோ அந்த ஊர் மக்களுக்கு சொந்தமானது இல்லை. எந்த மாநிலத்தில் இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கு சொந்தமானது இல்லை. எந்த நாட்டில் இருக்கிறதோ அந்த நாட்டு மக்களுக்கு மாத்திரம் சொந்தமானது இல்லை. இந்த பள்ளி வாசலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உரிமையாளன் யார் என்று சொன்னால் அல்லாஹ். இதை நம்ம தெள்ள தெளிவாக நம்ம நம்பணும். பள்ளி வாசல் என்பது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது. அப்போ அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்றால் அதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ் எதையெல்லாம் அங்கே செய்ய வேண்டும் என்று சொன்னானோ அதைத்தான் செய்ய வேண்டும். எதை செய்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுவானோ அதைத்தான் அவனுக்கு சொந்தமான ஆலயத்திலே நம்ம செய்ய வேண்டும். அல்லாஹ் எதை செய்வதை விரும்ப மாட்டானோ அந்த மாதிரியான காரியங்களை அவனுடைய இடத்துல வைத்து செய்யக்கூடாது. பொதுவாகவே செய்யக்கூடாது என்று இருந்தாலும் அவனுக்கே என்று உரித்தான இடத்துல வைத்து அவனுக்கு எதிரான காரியத்தை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஒரு வீடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் எதை விரும்புவானோ அதைத்தான் அங்கே போகிறவங்க செய்ய முடியும். அந்த வீட்டுக்கு எதிரான காரியத்தை, வீட்டுக்காரனுக்கு எதிரான காரியத்தை இந்த வீட்டில் வச்சு செய்ய முடியாது. ஒத்துக்கிற மாட்டான், உங்களை காலி பண்ணிடுவான். அப்போ எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும், ஒரு கட்சியாக இருந்தாலும், ஒரு சங்கமாக இருந்தாலும், ஒரு வீடாக இருந்தாலும், ஒரு அலுவலகமாக இருந்தாலும் அதுக்குன்னு உரியவர்கள் இருப்பாங்க. அந்த உரியவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் அங்கே செய்ய முடியும். அப்போ முதல்ல நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பள்ளிவாசலுக்கு நம்ம நிர்வகிப்பதற்காக சிலரை நியமித்தால் கூட அவங்க நிர்வாகம்தான் பண்ணுவாங்க அல்லாஹ் விருப்பப்படி. அல்லாஹ் எந்த மாதிரி நிர்வாகம் பண்ண வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த நிர்வாக வேலைகள் மாத்திரம்தான் அவர்கள் செய்ய முடியுமே தவிர அவங்களே அதனுடைய உரிமையாளர்கள் என்கிற மாதிரி அவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த ஒரு அடிப்படையை இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள் விளங்கி இருக்கிறார்களா? இந்த அடிப்படையை பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் விளங்கி இருக்கிறார்களா? பலவிதமான ஜமாத்தார்கள் விளங்கி இருக்கிறார்களா? இல்லை.
ஏன் இல்லைன்னு சொல்றோம்? நீங்கள் பல பள்ளிவாசலுக்கு தமிழ்நாட்டுக்கு போனீர்கள், தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல பள்ளிவாசல்களுக்கு போனால் அங்கே ஒரு போர்டே எழுதி வைத்திருப்பார்கள். என்ன போர்டு எழுதி வைத்திருப்பார்கள்? இன்னென்ன ஆட்கள்லாம் பள்ளிக்குள்ளே வரக்கூடாது, உள்ளே நுழையக்கூடாது, அவங்களுக்கு அனுமதி இல்லை, ஜமாத்து தொழுகை அனுமதி இல்லை என்று அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு இடத்துல என்ன எழுதி வைக்கிறாங்க? யாரும் வரக்கூடாது என்று, சிலரை வரக்கூடாது என்று அவங்க எழுதி வைக்கிறார்கள். இப்படி வரக்கூடாது என்று அல்லாஹ் உத்தரவிட்டு அதை எழுதி வைத்திருக்கிறார்களா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னென்ன மாதிரி ஆளுக்கு வரக்கூடாதுன்னு கட்டளையிட்டு அந்த கட்டளையை எழுதி வைத்திருக்கிறாங்களா? அப்படி எழுதி வைக்கல. எப்படி எழுதி வைக்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதனோட பொருள் என்னன்னு கேட்டால், இந்த பள்ளிவாசலுக்கு அவங்க தான் சொந்தக்காரங்க நினைக்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டில் இன்னொருத்தருடைய வீட்டில் நம்ம இருக்கிறோம், அந்த வீட்டுக்காரர் சொல்கிறாரு, விருந்துக்கு நான் ஆட்களெல்லாம் அழைத்திருக்கிறேன், யார் வந்தாலும் உள்ளே விடுன்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் நம்ம அந்த வேலைக்கு நம்மளை நியமித்திருந்தால் நம்ம யாரையும் தடுக்க முடியுமா? நம்ம வாட்டுக்கு உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வீட்டுக்கு சொந்தக்காரர் எல்லாத்தையும் கூப்பிட சொல்லிட்டாரு, யார் வந்தாலும் உள்ளே அனுப்ப வேண்டியதுதான். அப்போ இன்னொரு வர வேணான்னு அவர் சொன்னால் அவரை நீங்கள் தடுக்கலாம். வீட்டுக்கு சொந்தக்காரர் சொல்கிறாரு, எல்லாரையும் உள்ளே விடுன்னு சொல்கிறாரு. நாம் என்ன செய்கிறோம்? இடையில நின்று அந்த வேலைக்காரன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஏய் நீ வரக்கூடாது, வெளியே போ, நீ வரக்கூடாது போ அப்படின்னு சொல்வது மாத்திரம் இல்லாமல் அதை ஓப்பனாக எழுதியும் வைக்கிறான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஆத்திரத்தை அந்த வீட்டு சொந்தக்காரருக்கு ஏற்படுத்தும், அல்லாஹ்வுக்கும் ஏற்படுத்துது. எப்படி ஏற்படுத்துது? திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமன் அஸ்லமு மிம்மம் மனஅ மசாஜித் அல்லாஹி அன் யுத்கர ஃபீ ஹஸ்முஹு. குர்ஆனில் உள்ள வசனம், அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலிலே, அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஆலயத்தில் அவனுடைய பெயரை துதிப்பதற்கு தடை விதிக்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான், உலகத்தில் எவ்வளோ அநியாயக்காரங்க இருக்கிறாங்க. வட்டி வாங்குறவன் அநியாயக்காரன், திருட அநியாயக்காரன், பிக் பாக்கெட் அடிக்கிறவன் அநியாயக்காரன், அடுத்தவன் சொத்தை சுரண்டுறவன் அநியாயக்காரன், கலப்படம் செஞ்ச அநியாயக்காரன், இப்படி எத்தனையோ அநியாயக்காரர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், பெரிய அநியாயக்காரன் யாருன்னு கேட்குறான். அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்திலேயே நான் படைத்த படைப்புகளிலேயே மிக 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 பெரிய அநியாயக்காரன் யார் என்று சொன்னால், எனக்கு சொந்தமான ஆலயத்தில் என்னைய தொழ வருவதை தடுக்கிறவன். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒமன் அஸ்லமு, மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? மிம்மம் மனஅ மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு சொந்தமான மஸ்ஜிதுகளிலே பள்ளிவாசல்களிலே ஐ யுதுக்கர ஃபீ ஹஸ்முஹு, அவனுடைய திருநாமத்தை அவனுடைய திருப்பெயரை துதிப்பதற்கு தடை விதிக்கிறானே, அவனை தொழுவதற்கு தடை விதிக்கிறானே, அவனை வணங்குவதற்கு தடை விதிக்கிறானே, அவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அப்ப உலகத்திலேயே பயங்கரமான அநியாயக்காரனாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் யாரை சுட்டி காட்டினான்? பள்ளி வாசலுக்கு நீ வராதே நீ வராதேன்னு யார் தடுக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அந்த உரிமையை யார் பறிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பட்டம் என்ன? மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் என்று சொல்றோம். ஏன்னு அவனுக்கு சொந்தமானதில் நீங்க போய் தடுத்தா அவன் ரைட்டை அடுத்தால் எடுக்கிறத ஒத்துக்கிறவான அல்லாஹ்? அவனுக்குன்னு ஒரு ரைட் இருக்கு, நமக்குன்னு ஒரு ரைட் இருக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை அடுத்தவர்கள் எடுத்தால் நம்ம கோபம் வருமா வராதா? நம்ம வீட்டில் நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குதுங்க, அது அடுத்தால் செய்ய முடியுமா? நம்ம வீட்டில் போய் இந்த குழம்பு வைக்கணும், இந்த மாதிரி செய்யணும்னு நம்ம சொல்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டுக்கார அம்மாட்ட நீ இந்த குழம்பு வை அப்படின்னா ஒத்துக்குறோமா? என் வீட்டில் என்ன குழம்பு வைக்கணும்னு சொல்ல நீ யாரான்னு கேட்பமா இல்லையா? ஒரு வீட்டுக்குள்ளே நமக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தை நம்ம விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தில் சாதாரண ஒரு ஹெட் மாஸ்டராக இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கும். இந்நேரம் சேர்ப்போம், இந்நேரம் சேர்க்க மாட்டோம், இத்தனாம் தேதிக்குள்ளே வந்தால் தான் சேர்ப்போம், இந்த மாதிரி தகுதி இருந்தால் தான் சேர்ப்போம் அப்படின்னு இருக்கும் பொழுது அங்கே உள்ள வாட்ச்மேன் என்ன பண்ணுறான்? ஏய் உனக்குலாம் இடம் இல்லை, உனக்குலாம் இடம் இருக்குன்னு சேர்த்தா ஒத்துக்குருவார் அந்த ஹெட் மாஸ்டரு. நான் ஹெட் மாஸ்டரா நீ ஹெட் மாஸ்டரான்னு கேட்பாரா இல்லையா? ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட அவருக்குரிய அந்த ஹெட் மாஸ்டருக்கு ஒரு அதிகாரத்தை அவருக்கு கீழே உள்ள மற்ற ஆசிரியர்களோ ஊழியர்களோ எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கும், அது அவரை தவிர வேற யாரும் எடுக்க முடியாது. அப்போ அல்லாஹ்வுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கும் பொழுது அதை எப்படி இவங்க கையில் எடுக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய பள்ளியில் தொலை வர்ற தடுக்க இவங்க யாரு? அப்படி அல்லாஹ் எங்கேயாவது ஆர்டர் பண்ணியிருக்கிறானா? இன்னும் சொல்ல போனால்
இந்த மாதிரி செய்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு எதிராக அல்லாஹ் வந்து போர் பிரகடனம் செய்கிறான். உலகத்திலேயே யாருக்கும் இப்படி 2-3 ஆட்களுக்கு தான் அல்லாஹ் இப்படி செய்கிறான். வட்டி வாங்குறான்னு வைங்க, வட்டி வாங்குறவர்களுக்கு பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹ், அல்லாஹ்வோட யுத்தத்துக்கு ரெடி ஆகி கேட்குறான் அல்லாஹ். யார் ஒருத்தன் வட்டி வாங்கி சாப்பிடுகிறானோ அவனை எச்சரிக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துறான், நீ வட்டி வாங்குறியா, அப்போ என்னோட சண்டைக்கு வர்றியான்னு அல்லாஹ் கேட்குறான். நீ வட்டி வாங்கினாயானால் நீ எனக்கு எதிராக போர் செய்ய ரெடியாக இருக்கிற, எனக்கு எதிராக யுத்தத்திற்கு நீ தயாராகி விட்டாய், யுத்தத்திற்கு பிரகடனம் செய்து விட்டாய் என்று வட்டி வாங்குறவனுக்கு இப்படி ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செஞ்சா என்ன ஆகும், முடிஞ்சு வச்சவன் அதுக்கு நிரந்தர நரகம்ங்கிறான் அல்லாஹ். வட்டி வாங்கினவனுக்கு நிரந்தர நரகம்னு சொல்ற காரணம் என்ன, அல்லாஹ்வுக்கு எதிராக டிக்ளேர் பண்றான்ல, போர் செய்கிறான்ல, அதுக்காக தான் இந்த தண்டனைங்கிறான். இந்த மாதிரி இன்னொருத்தனுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். வட்டி வாங்குறவனை பற்றி எப்படி எனக்கு எதிராக போர் செய்கிறான் என்று அல்லாஹ் சொல்றானோ, அதே மாதிரி யார் வந்து பள்ளி வாசல்ல வரக்கூடிய மக்களை தடுக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் என்ன சொல்றான், வர்றியாடா சண்டைக்குங்கிறான். என்னோட போருக்கு வர்றியாடா, எனக்கு எதிராக யுத்தத்துக்கு நீ பிரகடனம் பண்ணியிருக்கிறியாடான்னு அல்லாஹ் கேட்குறான். திருக்குரான்ல முதலாக அருளப்பட்ட வசனம் வந்து உங்களுக்கு தெரியும், இக்ராங்கிற அலக்குங்கிற சூரா. அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவுல காபாவுல போய் தொழ போறாங்க. இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல். அதில் தொழ போகும்போது என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. ஏன், அவங்க அப்பம் பாட்டம் தொழுகிற மாதிரி இவங்க தொழ மாட்டேங்கிறாங்களாம், அல்லாஹ் விரும்புகிற மாதிரி தொழுகிறாங்க. அப்போ அல்லாஹ் விரும்புகிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ போகும் பொழுது அவங்கள என்ன செய்கிறாங்க, தடுக்கிறாங்க. அன்றைக்கு இருந்த எதிரிகள் தடுக்கிறாங்க, அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் தடுக்கிறாங்க, காபாவுடைய நிர்வாகிகள் தடுக்கிறாங்க. அப்போ இந்த பள்ளிவாசலில் தொழுகிறதை தடுக்கிறது மாத்திரம் இல்லாமல் சஜிதாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய குடலை அந்த சாணத்தோடு கொண்டு வந்து அவங்களுடைய கழுத்தில் வைக்கிறார்கள். எழுந்திருக்க முடியாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திணறுவதை பார்த்து கூடியிருந்தவர்கள் எல்லாம் கைகொட்டி சிரிக்கிறார்கள். இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல தொழுகிறதுக்கு தடை செய்து இடையூறு செய்கிறார்கள். இதை கூட இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை கூட வர்ணிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒட்டகத்தினுடைய குடலை வைத்துவிட்டு நபிகள் நாயகம் சிரமப்படுவதை பார்த்து ஒரு கூட்டம் கைகொட்டி சிரித்தது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ஓடி வந்து அந்த கழுத்தில் கடந்த அந்த குடலை அப்புறப்படுத்தி விட்டு சுத்தப்படுத்தி தந்தையை அழைத்து செல்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். என்ன துஆ செஞ்சாங்க, இறைவா இந்த அபூஜஹலை நீ பார்த்துக்கொள். அபூஜஹல் அதில் ஒரு ஆளாக இருக்கிறான், அந்த ஒட்டக குடலை வைத்ததில் அவன் ஒரு ஆள். இந்த உத்துபாவை நீ பார்த்துக்கொள், இந்த உக்பா பின் அபி முஐத்தை நீ பார்த்துக்கொண்டு யார் யாரெல்லாம் அந்த காரியத்தை செஞ்சாங்களோ இறைவா நீ கவனிச்சிக்க, உன் ஆலயத்தில் உன்னைய வணங்க வர்ற இந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு எதிராக கூட துஆ செய்கிறாங்க. ஆனால் துஆ செஞ்சவனும் ஒன்றும் நடக்கலை, அவங்க கை தான் ஓங்குது. இது மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரம்ப காலகட்டம். அப்போ இவங்க கை ஓங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான இன்னல்களுக்கு துன்பத்துக்கு ஆளாகுறாங்க, ஒன்றுமே நடக்கலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு எதிராக துஆ செஞ்சாங்களோ அவன் நல்லா தான் இருக்கிறான், செழிப்பாக இருக்கிறான், அதிகாரத்தோடு இருக்கிறான், பதவியோடு இருக்கிறான், அந்தஸ்தோடு இருக்கிறான். ஆனால் இப்னு மசூத் சொல்கிறாங்க, யாரை பற்றியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவா இவங்களை ஓன்ட்ட ஒப்படைச்சிட்டேன் நீ பார்த்துக்க என்று பிரார்த்தித்தார்களோ அத்தனை பேரும் பத்ரு போர்க்களத்தில் வேறற்ற மரங்களாக வெட்டப்பட்டு வீழ்ந்ததை என் கண்களால் நான் கண்டேன். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு இந்த துஆ செய்து. அடுத்த நாள் அல்லாஹ் ஒன்றும் செய்யலை, அதுக்கு அடுத்த நாள் ஒன்றும் செய்யலை, அடுத்த வருஷம் ஒன்றும் செய்யலை, அதுக்கு அடுத்த வருஷமும் ஒன்றும் செய்யலை. அல்லாஹ் விடுவான். அல்லாஹ்வுடைய வேலை என்ன, அல்லாஹ் வந்து விட்டு பிடிக்கிறது அல்லாஹ்வுடைய ஸ்டைல். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் அறிந்து கொள்ளாத விதத்தில் அவர்களை விட்டு பிடிப்போம். ஒரு குளத்தில் மீன் பிடிக்கிறான், ஆற்றுல மீன் பிடிக்கிறான்னு சொன்னால் தூண்டியில் போடுவான், போட்ட உடனே என்ன செய்யும், தூண்டிலில் வந்து மீன் லேசாக கடிக்கும் போது அந்த மிதப்பு கட்டை அவன் லேசாக அப்படி விடுவான், லூஸாக விடுவான், இன்னும் கொஞ்சம் நல்லா மாட்டட்டுமேண்டு
அதையே நினைச்சுக்கிறேன், நமக்கு வசமான தீனி கிடைக்குது என்று நினைத்து கொண்டு இன்னும் கொஞ்சம் பலமா என்ன செய்ய அதை கவும், இன்னும் கொஞ்சம் நல்லா விடுவான். தொண்டை குழி வரைக்கும் போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு வெட்டுவான், தப்பிக்க இயலாது. இதான் விட்டு பிடிக்கிறதுங்கிறது. விடுற மாதிரி விடுறது, பிடிக்கிற மாதிரி பிடிச்சி விடுறது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அவர்கள் அறியாத விதத்தில் அவங்கள நான் விட்டு பிடிப்பேன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தடுத்து விட்டால் நம்ம கை தான் ஓங்கும், நம்ம தான் ஜெயிப்போம், நம்ம தான் நல்லா இருப்போம் அப்படி நினைக்கிறார்கள். நாளைக்கே எதுவும் நடக்கவில்லை என்ற உடனே நம்ம செஞ்சது சரிதான் என்று இருமாப்போடு இருக்கிறார்கள். நான் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்க வேண்டிய முறையில் அடித்தால் அப்புறம் எந்திரிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அடி எப்படி இருக்கு? சும்மா தட்டி விடுற அடியா இருக்காது. அடிக்க வேண்டிய விதத்தில் அடித்தால் அதோட கதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எழுந்து நிமிர முடியாத அளவுக்கு அல்லாஹ் அடிப்பான். இதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த சூறாவுல 96வது சூறாவுல அலக்குங்கிற சூறாவுல முதல் அருளப்பட்ட சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அரஐத்தல்லதி யன்ஹா அபுதன் இதா ஸல்லா, தொழுகிற ஒரு அடியாரை தடுக்கிறானே அவனை பார்த்து அவனை கவனித்தியா? தொலைத்தானே நீ போற, ரசூலுல்லாஹ் பத்தி கேட்கிறான், நீ தொலைத்தானே போற, அல்லாஹ் போய் தொழுகிறத தடுக்கிறாங்களே இவங்களை கவனிச்சியா என்று கேட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், கல்லால இல்லம் என்தஹி, இந்த போக்கிலிருந்து அவன் விலகி கொள்ளாவிட்டால், பள்ளி வாசலுக்கு வர்ற மக்களை தொழக்கூடாதுன்னு தடுக்கிறானே அந்த போக்கில் இருந்து இவர்கள் விலகி கொள்ளாவிட்டால் லனஸ்ஃபஅம் பின் நாசியா, அவனுடைய முன் குடுமியை நான் பிடிப்பேன். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, குற்றம் செய்து கொண்டிருந்த பொய் சொல்லி கொண்டு திருந்த இவங்களுடைய குடுமையை நான் பிடிப்பேன். ஃபல் எதுவும் நாதியா, அவன் சபையை அவன் கூட்டட்டும், சனதுவு ஜபானியா, ஏன் சபையை நான் கூட்டுறேன். யுத்த பிரகடனம் பண்றான்ல. ஏண்டா ஏன் இடத்துக்கு வர்றதை நீ தடுத்தீங்கன்னா நீ சொந்தக்காரனா, பள்ளிக்கு நீ தான் பள்ளி வாசலுக்கு உரிமையாளனா? அப்ப ஏன் இடத்துல புகுந்துக்கிட்டு ஒரு எனக்கு சொந்தமான இடத்துல இன்னொருத்த ஆக்கிரமிச்சுட்டு உட்கார்ந்து நான் விடுவானா? நீங்க விடுவீங்களா? யாராச்சும் ஒரு ஜான் ஆக்கிரமிக்கப்பட்டா விடுவீங்களா? இப்ப அல்லாஹ்வுடைய இடத்துல இவன் நினைச்சதை செய்ய நினைக்கிறான்னு சொன்னா இவன் ஆக்கிரமிக்கிறான் அர்த்தம். இவன் அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலை நிர்வகிக்கிறான் அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான பள்ளியில ஏன் விருப்பத்தின்படி நான் செய்வேன் என்று சொந்தம் கொண்டாடும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான், ஓ ஏன் இடத்தையே ஆக்கிரமிப்பீங்களா, ஏன் இடத்தையே நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆள்வீங்களா, உங்க விருப்பப்படி எல்லாரையும் செய்வீங்களான்னு சொல்லி அல்லாஹ் என்ன கேட்கிறான், உன் சபையை கூட்டுறா, ஜமாத்துல் உலமா சபையை கூட்டு, முத்தவள்ளி சபையை கூட்டு, ஐக்கிய ஜமாத்து சபையை கூட்டு, நானும் கூட்டுறேன் பாப்பமாங்கிறான் அல்லாஹ். அப்ப நீ அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் வர்றது எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் விளங்கனே, பள்ளி வாசல் எழுப்பக்கூடியவர்கள் விளங்க வேண்டும், இந்த பள்ளிக்கு இந்த ஜமாத்து சொந்தக்காரங்க கிடையாது, அந்த ஊரு சொந்தம் கிடையாது, பள்ளிக்கு சொந்தக்காரன் அல்ல. நம்ம என்ன நமக்கு உரிமை இருக்கிறது, வெள்ளை அடிக்கலாம், சுத்தப்படுத்தலாம், தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கலாம், மராமத்து பண்ணலாம், யாரு வரலாம் யாரு வரக்கூடாதுங்கிற உரிமை உனக்கு கிடையாது. அதுக்கு தான் அல்லாஹ்வை எப்படி அமைச்சிருக்கான் இந்த மார்க்கத்தை, பள்ளி வாசல்ல ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு ஹய்யா அலஸ் ஸலான்னு கூப்பிட சொல்றான். ஏன்னா ஒருத்தன் போன நீ ஏன்டா வந்தேன்னு கேட்டக்கூடாதான், கூப்பிட்டு தான்டா வந்தேன்னு சொல்லி விடுவோம்ல. ஹய்யா அலஸ் ஸலான்னு அர்த்தம் தொழுகைக்கு வாருங்கள். அப்ப ஏன் கூப்பிடுற, நீ தொழுகைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி போடு போடுற ஆளா இருந்தா என்ன செய்யணும், ஹய்யா அலஸ் ஸலான்னு சொல்லக்கூடாது. ஹய்யா அலஸ் ஸலான்னு பண்ற மைக்கு போட்டுட்டு எல்லாரும் வாங்க, அப்ப மாத்து வாங்க எப்படி மாத்துனே, இன்ன நேரம் வராத இன்ன நேரம் மட்டும் வாண்டு மாத்துவியா? அப்ப அழைப்பு அல்லாஹ் என்ன பண்றான், யாருடைய சுயமரியாதையும் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பள்ளி வாசல நிர்வாகம் பண்றவனுக்கு பொறுப்பை சுமத்துறான். கூப்பிடு, எல்லாத்தையும் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் வாங்கன்னு கூப்பிடு, தொழவாருங்கள் கண்ணியமா அழைக்கப்பட்டு எல்லாரும் வந்தார்களே. ஆனால் நீ ஏன்டா வந்தன்னு கேட்க இயலுமா, நீ ஏன்டா கூப்பிட்டேன்னு கேட்போம்ல. அதுக்காக எல்லாம் என்ன பண்றான், நீ ஏன் வந்தேன்னு இவன் கேட்டக்கூடாதான், சொந்தம் கொண்டாடக்கூடாதான். அதுக்காக எல்லாம் என்ன பண்றான், வாருங்கள் தொழுகைக்கு வாருங்கள், வெற்றியை நோக்கி வாருங்கள், ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலான்னு சொல்றோமா இல்லையா? ஃபலாஹ்ண்டா வெற்றி, ஸலாண்டா தொழுகை, தொழுகைக்கு வாருங்கள் வெற்றிக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்க சொல்கிறான். அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, பள்ளி வாசல் இன்னைக்கு நிறைய இருக்கலாம். இந்த மாதிரி பள்ளி வாசல் கட்டுவதற்கு கூட காரணம் என்ன, பள்ளி வாசல் கட்டி வைத்துக் கொண்டு இதை அப்பம்பாட்டம் விட்டு சொத்து மாதிரி நினைத்து கொண்டு இதை நான் தான் இருப்பேன் நீ இருக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு அந்த பள்ளியில் தகாத காரியங்களை எல்லாம் ஒரு பக்கம் செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி வணங்க போனால் அவர்களை தடுக்கிறார்கள். இந்த ஏகத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட எந்த பள்ளி வாசலிலும் யாரும் தடுக்கப்பட மாட்டார்கள்.
இன்றைக்கும் தௌஹீத் அடிப்படையில் உள்ள பள்ளி வாசல்களில் தான் யாரும் தடுக்கப்படாமல் இருக்கிறார்கள். இவங்க இன்னைக்கு ஹஜ்ஜிக்கெல்லாம் போறாங்களே, இவர்கள் மாதிரி அவன் தடுத்தா என்னவாகும்? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இயங்கக்கூடிய தௌஹீத் அடிப்படையில் இறங்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமுல போய் தான் ஹஜ் செய்கிறார்கள். அவன் போட்டு போட்டானா? நீ வந்து மதுஹபை பின்பற்றாதான் வரணுங்கிறிய, மதுஹப் இல்லைங்கிறான் அவன். அவன் சாபி ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது, ஹனபி ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது, மாலிகி ஹஜ்ஜுக்கு வரக்கூடாதுன்னு போட்டால் என்னவாக போடுவான் அவன்? அந்த ஒன்று தான், யார் ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறானோ அவன் மாத்திரம்தான் பள்ளி வாசலுக்கு சொந்தக்காரன் அல்லாங்கிற நிலைநாட்டுவான். ஏகத்துவத்தில் இல்லாத எவனாக இருந்தாலும் பள்ளிவாசல் என்ன அப்பம் விட்டு சொத்து என்று நினைக்கிற காட்சி நீங்கள் பார்க்கிறீர்கள். அதை மாற்றி அமைப்பதற்கு தான் ஒரு ஏகத்துவத்தின் அடிப்படையில் ஒரு பள்ளி நிறுவப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த வசனத்தில், நான் பள்ளிவாசலை பற்றி நான் ஆரம்பத்தில் வாசித்து காட்டிய அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அன்னல் மசாஜித் லில்லாஹ், பள்ளிவாசல்கள் யாவும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு யாரையும் கூப்பிட்டுறாதே. ரெண்டாவது விஷயம், பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தம்ங்கிறது முதல் அடிப்படை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரையும் தொலை வர்றால தடுத்தான்னா அவன் தான் மகா அநியாயக்காரன். அல்லாஹ்வுக்கு அவனுக்கு வார் நடக்குதுன்னு அர்த்தம், அல்லாஹ்வுக்கு அவனுக்கு யுத்தம் நடக்குதுன்னு அர்த்தம். அவனுடைய கதை வேறு விதத்தில் அல்லாஹ்வால் முடிக்கப்படும். எவன் பள்ளிவாசல்ல இந்த வேலையை செய்தாலும் சரி, அவனுக்கு இந்த உலகத்திலேயே அபூஜஹில் அந்த கூட்டத்தாருக்கு என்ன கதியை ஏற்படுத்தினானோ அதை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்படுத்துவானியே. அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான், குர்ஆன்ல டிக்ளேர் பண்ணிட்டான், வரையாட சண்டைக்குன்ட்டான். கூட்டுறவங்க சபை நான் பார்த்துக்கிறேன். அதனால இந்த பள்ளிவாசல்ல தடுக்கிற ஒரு பாவத்தை ஒரு காலத்திலையும் செய்து விடாதீர்கள். ரெண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, பள்ளி எனக்கு சொந்தமாச்சா, அதுல யாரையும் கூப்பிடாது அப்படிங்கிறான். இன்றைக்கு என்ன நடக்கிறது? பள்ளி அல்லாஹ்வை வணங்குறதுக்கு பள்ளிவாசலை கட்டிப்புட்டு அதுக்கு பேர் வைக்கிறான், மைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் பேர் வைக்கிறான். நம்ம மாவட்டத்தில் உள்ள முக்காவாசி பள்ளிவாசலுக்கு பேர் என்ன? இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஊர்களில் உள்ள பள்ளிவாசலுக்கு பேர் என்ன? மொஹீதீன் ஆண்டவர் பள்ளிவாசல். அப்ப அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இல்லை. இப்ப அல்லாஹ் வணங்குறதுக்கு பள்ளிவாசலை கட்டிட்டு இந்த முஹீதீன் ஆண்டவர்ங்கிற அவர் யாரு? அவர் என்ன அல்லாவா? அவர் எந்த காலத்திலே வாழ்ந்து ஒரு 500 வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்தாரு, மூத்தா போனாரு, அடக்கம் பண்ணிவிட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. அவருக்கு எதுக்கு இங்க பள்ளிவாசல்? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? பள்ளிவாசல் எனக்கு சொந்தம்னா அதுல யாரையும் கூப்பிடாதேங்கிறான். இவன் என்ன பண்றான்னு கேட்டா, முஹீதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்கு சொந்தக்காரர் பேரை பட்டாவை மாத்தினான். இப்ப அல்லாஹ் பேர்ல இருக்க வேண்டிய பட்டாவை என்ன செய்யறான்? இவன் கள்ள பட்டா தானே இது ஆக்கிரமிப்பு தானே இது. அப்ப அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை வந்து முஹீதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் லெட்டர் பேட் அடிக்கிறான். அப்படிதான் ரெக்கார்டில் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான், போர்டே எழுதி வச்சிருக்கிறான். ஒரு மனுஷனுக்கு இப்படி மனுஷன் பேர்ல எப்படி உள்ள பள்ளிவாசல் சொந்தமாக பார்க்குறீங்க? சரி, பேருக்கு ஒரு அடையாளத்துக்கு வைக்கலாம். உமர் பள்ளி, ஃபாத்திமா பள்ளின்னு சொல்லி 100 பள்ளி இருக்குன்னா ஒரு அடையாளத்துக்கு வைக்கிறது வேற. இவர்கள் எதுக்கு வைக்கிறாங்க? அந்த பள்ளிக்கு உரிமையாளரே வணக்கத்திற்குரியவரே அப்துல் கார் ஜிலானி தான் அப்படின்னு நினைத்து கொண்டு வைக்கிறார்கள். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, இறைவன் அல்லாஹ்வை மொஹீதீன் அப்துல் கார் ஜிலானிக்காக நேர்ச்சை பண்ணுவாங்க. மண்ணெண்ணை வாங்கி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டே ஊற்றுவாங்க. அவருக்கு கொடுக்குறான்னு எங்கே கொண்டு கொடுக்கணும்? பள்ளிவாசலில் கொண்டே கொடுக்கணும். அப்போ அப்துல் கார் ஜிலானிக்கு நேர்ச்சை பண்ணுறதெல்லாம் எங்கே கொடுப்பாங்க? பள்ளிவாசலில் கொண்டே கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தான் மொஹீதீன் அப்துல் கார், மொஹீதீன் அப்துல் கார் தான் அல்லாஹ். எப்படி நினைக்கிறாங்கன்னு விளங்குதா உங்களுக்கு? எப்படி தலைகீழ மாற்றினாங்கன்னு விளங்குதா? அது பத்தாதுன்னு சொல்லிட்டு பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு அந்த கூட்டமாக மௌலுதுங்கிற பேரில் எல்லாம் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டா யா நபி ஸலாம் அலைஹி, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மற்றவங்களை அங்கே பாராட்டுறது, புகழ்றது, கூப்பிடுறது, பிரார்த்தனை பண்ணுறது, கோரிக்கை வைக்கிறது, அதெல்லாம் பள்ளியில் வச்சுக்கிற கூடாது. இவங்க என்ன பண்ணுறாங்க? பள்ளிவாசல் அல்லாஹ் வணங்குறதுக்கா பள்ளிவாசல்னு பேரு கட்டிக்கிட்டு அல்லாஹ் வணங்குறதுக்கு வராமல் இருந்து கொண்டு 5 வேளைக்கு வரமாட்டேங்கிறான். கரெக்டாக மௌலுதுக்கு வந்து உட்காருவாங்க. தொழுகையெல்லாம் முடியறதுக்கு வாசல் நிற்பானுவோம். தொழுகை முடிஞ்சோன்னு மௌலுது ஓதுவாங்களா, அப்போ வந்து உட்காந்துட்டு என்ன செய்யறது? யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும்னு பாட்டு படிக்கிறது. என்ன அர்த்தம்? நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், நீங்க தான் பாவத்தை மன்னிக்கிறவரு, நீங்க தான் ரிஸ்க் தர்றவரு, நீங்க தான் துன்பத்தை போக்குறவரு. அல்லாஹ் சொல்றான் வேற யாரையும் கூப்பிடாதுன்னு. இவன் அல்லாஹ் வணங்குறதுக்கு பள்ளிவாசலை கட்டி வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பள்ளியிலே அல்லாஹ்வுக்கு ஆத்திரம் மூட்டக்கூடிய வேலை என்ன செய்யணும்? செய்கிற காட்சியை பார்க்கணும். இப்படி அல்லாஹ் வந்து இதை ஒத்துக்கொள்வானா? ரபியுல் ஆகிர் மாதம் வந்தா அப்துல் கார் ஜீலானி பேரில் மௌலுத ஓதுறான். ரபி அது மாதிரி ஜமாத்துல் ஆகிர் வந்தா சாகுல மீது பேரில் மௌலுத ஓதுறான். அதுல எல்லாம் என்ன வருது? அவங்கள கடவுளாக ஆக்கி, இறைவன் மாதிரி ஆக்கி அவங்கள்ட்ட பிரார்த்திக்கக்கூடிய வகையில் அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அல்லாஹ்விடம் மாத்திரம் பிரார்த்திக்கக்கூடியவர்கள் வந்து நாகூர் ஆண்டவரேங்கிறான். அவர் என்ன நாகூர் ஆண்டவர்? அவர் யாரு? நாகூர் ஆண்டவர்
400 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்து இறந்து போயிட்ட மனுஷன், இறந்து போனதை உங்களுக்கு காட்டலையா? மனுஷன் காட்டலையா? அவர் கடவுளா? அவருக்கு ஆற்றல் இருக்குமா? அப்ப செத்து போன ஆளை எதுக்கு நீ கூப்பிடுறீங்க? எப்பவும் உயிரோடு உள்ள ஒருத்தனை கூப்பிடுறதை விட்டுவிட்டு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், என்றென்றும் நித்திய ஜீவனாக இருக்கிற அல்லாஹுவை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மார்க்கத்தில் இறந்து போன ஆளை நீங்கள் எப்படி அழைக்கிறீர்கள்? எங்க வச்சு அழைக்கிறீங்க? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்குரிய பள்ளி வாசலில் வைத்து அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கக்கூடிய காட்சி, மூழ்துவத காட்சியை, இன்னும் சில சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மெம்பர்களில் ஏறிக்கொண்டு இந்த மாதிரியான கட்டுக்கதைகளையே, எந்த கட்டுக்கதை? அல்லாஹ் பற்றி பேச மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி பேச மாட்டார்கள், குர்ஆனை பற்றி பேச மாட்டார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச மாட்டார்கள். அந்த பெரியார் இப்படி, இந்த பெரியார் அப்படி, அவர் ஆகாயத்தில் பறந்தார், இவர் தண்ணீரில் நடந்தார் என்று இல்லாத கட்டுக்கதைகளை எல்லாம் மார்க்கம் என்ற பெயரிலே மகான்களை, பெரியார்களை தூக்குறோம், பாராட்டுகிறோம் என்ற பெயரில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், தப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தான் அல்லாஹ் எச்சரிக்கிறான், பலா ததுவு மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு யாரையும் கூப்பிடுறாத. பள்ளி வாசல்னா அவன் மட்டும்தான். பள்ளி வாசல் அடுத்த ஆளை கூப்பிடுற வேலை என்ன இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் தெல்ல தெளிவாக குர்ஆன்ல பள்ளி வாசலுடைய அந்த பேசிக்கை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அடுத்து இந்த பள்ளி வாசலை எழுப்புறதை பற்றி பேசும் பொழுது கூட அல்லாஹ் சொல்றான், தக்வாவில் பள்ளி வாசல் எழுப்பப்பட்டிருக்கணும். ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வல் யௌமின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், தக்வா என்ற இறை எச்சத்தின் அடிப்படையில் எழுப்பப்பட்டிருக்கிற பள்ளி வாசல் இருக்கிறதே, அதுதான் நின்று வணங்குவதற்கு தகுதியான பள்ளி. பள்ளி வாசலை கட்டும் போதே எப்படி கட்டணும்? இறைவனை மட்டும் வணங்குவதற்காக கட்டுகிறேன், இறைவனுக்காக கட்டுகிறோம், இறை எச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக கட்டுகிறோம் அப்படின்னு பள்ளி வாசல் உருவாக்கப்படுகிறது. அங்கதான் நீ போய் தொழணும், அந்த மாதிரி பள்ளி வாசல்ல தான் நீ வணக்கம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வல் யௌமின், ஆரம்பம் முதலே தக்வா என்ற இறை அந்த அஸ்திவாரத்தில் பள்ளிவாசல் எழுப்பப்படணுங்க. அந்த அஸ்திவாரத்தில் எழுப்பப்படுகிற பள்ளிவாசல்ல தான் நீங்க தொழ வேண்டும் என்று சொல்றான்னு கேட்டா, அப்ப பள்ளிவாசலுடைய ஆரம்பமே எப்படி இருக்கணும்? அல்லாஹ் பயப்படணும், இறை அச்சத்தை அதிகப்படுத்திக்கணும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை கூட்டிக் கொள்ளணும், அப்படிங்கிற மாதிரி இருக்க வேண்டும். அப்ப இந்த பள்ளி வாசல்ல எல்லாமே அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய அச்சம்ங்கிற அடிப்படையில் அமைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த ஒரு அடிப்படையும் இன்றைக்கு சமூகத்தில் பள்ளிவாசல் கட்டும்போது இருப்பதில்லை. தக்வாவுக்கு பள்ளிவாசல் கட்டுறாங்க, பேசிக்கா எப்படி கட்டுறாங்க? பக்கத்து ஊரில் ஒரு பள்ளிவாசல் கட்டிட்டானா அவன் 1 கோடி ரூபாய் கட்டினான்னு வைங்கள, உங்க தெருவை விட எங்க தெருவு மட்டமா? 1.5 கோடி ரூபாய்க்கு நாங்கள் கட்டட்டுமா? இதுக்கு தான் கட்டுறாங்க. உங்க ஊரை விட எங்க ஊர் என்ன மட்டமான ஊரா? நீங்க 50 லட்சத்துக்கு கட்டினா நாங்க 1 கோடி கட்டுவோம்ல. எது கட்டுறாங்க இவங்க? பள்ளிவாசல். நீங்க பார்க்கலாம், போட்டி தான். பள்ளிவாசல் கட்டிட்டாங்க, மசூரா பண்ணுவாங்க, எல்லாம் கூடி உட்காந்து அவன் கட்டினா விடக்கூடாது, அவனோட மட்டமானம நம்ம அதெல்லாம் மிஞ்சணும். எதுல மிஞ்சனு? இந்த மாதிரி பள்ளிவாசலை கொண்டு போய் இப்படி ஆடம்பரமாக பணத்தை விரயம் பண்ணுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? தேவையான அளவுக்கு தான் பள்ளிவாசலை கட்டணுமே தவிர தேவைக்கு அதிகமாக வண்ண வண்ண பூச்சிகள் போடுவது, அலங்காரங்கள் போடுவது, நம்முடைய கண்களை எல்லாம் திசை திருப்புகிற வகையில் வணக்கத்தில் ஈடுபடாம வேறு பக்கம் நம்ம கவனத்தை மாற்றுகிற வகையில் விளக்கு சர விளக்குகள் ஒரு பக்கம், சீரியல் லைட் ஒரு பக்கம், இந்த மாதிரி எல்லாம் பெயிண்டுகள்லையும் அலங்காரத்திலையும் பணத்தை பாலடிக்கிறார்களே, இது நபிகள் நாயகம் காட்டி தந்ததா? இந்த மாதிரி தான் அவங்க பள்ளிவாசல் இருந்ததா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய பள்ளியில் இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களே, இதுதான் நபிகள் நாயகம் காலத்து பள்ளி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, இந்த பள்ளி கூட இருக்கவில்லை. நீங்க இப்போ வெளியில் உட்கார்ந்துருக்கிறீங்களே, இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வெறும் தரை தான் அந்த பள்ளிவாசலுடைய தளமாக இருந்தது. மேலே இது மாதிரியான கூரை தான், மழை பெய்தால் எங்களுக்கு சேரும் சகதியாகிவிடும் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த வெறும் தட்டுப்பந்தல் போடப்பட்டது தான் அங்க பள்ளிவாசலாக இருந்தது. இந்த மாதிரியான கம்பு பேரிச்ச மரத்தினுடைய தூண்கள் தான் என்னவா இருந்தது? தூண்களாக அமைக்கப்பட்டிருந்தது. இது ஒரு டெம்பரவரியா பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களும் கல் சுமந்து அவங்களும் மண் சுமந்து அவங்க திருக்கையால் கட்டின பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் இந்த மாதிரி ஆடம்பரம் இருந்துச்சா? அது இறையச்சத்தை மாத்திரம் பேசாக அடிப்படையாக கொண்டு, அல்லாஹ்வுடைய அச்சத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அந்த பள்ளிவாசல் நிறுவப்பட்டுச்சுங்க. அபூபக்கர் காலத்திலும் அப்படித்தான் இருந்தது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலும் அந்த மாதிரி தான் இருந்தது.
பிறகு என்னவாகிவிட்டது? முத்துக்களை பதிப்பது, வைரங்களை பதிப்பது, வைடூரியங்களை பதிப்பது, அப்படி அலங்காரங்களை பதிப்பது. போனால் இறைவனை பற்றி நினைப்பு வராது. அதனுடைய கவர்ச்சியில் தான் நம்முடைய கண்கள் பக்தி வராது. ஒரு பெருமை தான் வரும், ஒரு பெருமை வரும். இந்த மாதிரி என்ன செய்து விட்டார்கள்? மெனாரான்னு சொல்லி கட்டுறான அந்த மெனாராவுக்கு செலவழிக்கிற அந்த காசுல எத்தனை ஏழைபாளைகள் வாழுகிற 50 ஊருக்கு பள்ளிவாசல் கட்டலாம். மெனாராவுக்கு செலவழிக்கிறான அந்த மெனாரா அவ்வளோ பெருசாக கட்டுறான் பாருங்க. எதுக்கு? பள்ளிவாசலான்னு காட்டுற கூட சின்னதாக கிட்ட வந்து பார்த்தா தெரிஞ்சா பார்த்தாதா? அவ்வளோ பெருசாக மெனாரா கட்டணுமா? இந்த மெனாரா கட்டுற காசு இருந்தால் சின்ன ஊர்களில் ஒரு 4 ஊருக்கு பள்ளிவாசல் கட்டி கொடுத்துடலாம். இந்த மாதிரி மெனாராவில் போட்டி போடுவது, உன் மெனாரா எத்தனை அடி உயரம், என் மெனாரா அதை விட கூடுதல் அடி உயரம் அப்படிங்கிறது. நீ சிமெண்ட்ல தளம் போட்டின்னு சொன்னா நாங்கள் மார்பில்ல, ராஜஸ்தான் மார்பில்ல போடுவோம் அப்படின்னு பெருமை அடிப்பது, இதெல்லாம் இஸ்லாத்தில் கூடாது. இன்னைக்கு பெருமைக்கு தான் பள்ளிவாசல் வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அச்சம் வந்து பின்னுக்கு தள்ளப்படுகிறது. சில பள்ளிக்குள்ள நுழைந்தால் அதனுடைய கவர்ச்சி தான் நமக்கு தென்படுகிறதே தவிர அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு வரவே மாட்டேங்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகிறாங்க, ஒரு ஆடையை அணிந்து தொழுகிறார்கள். ஆடை அணிந்து தொழுகும் பொழுது இந்த ஆடை பலவிதமான டிசைன்கள் போடப்பட்ட ஒரு ஆடையாக இருக்கிறது. தொழுது முடித்தவொன்னு அதை கலட்டுறாங்க. இது ஒரு ஆள் கொடுத்துருக்காரு, அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டால் நான் தொழுவும் போது என் கவனமெல்லாம் மாறுது. இதில் ஒரு ஆடையில் அந்த மாதிரியான சில டிசைன்கள் இருந்தது வந்து அவங்களுடைய கவனத்தை திருப்பி விட்ட காரணத்தினால் அந்த ஆடையவே திருப்பி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், பள்ளியில் செவத்தில் அங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் பயங்கரமான வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய, அதனுடைய தூண்களில் எல்லாம் பயங்கரமான வேலைப்பாடுகள் செய்து கோடிக்கணக்கான ரூபாய்களை பாலடித்து பெருமைக்காக பள்ளிவாசல் கட்டப்படுவதை பார்க்கிறோமே. இது இஸ்லாமிய பள்ளி கிடையாது. எளிமை இருக்கணும், சுத்தம் இருக்க வேண்டும். அதுக்காண்டு கண்ணாபின்னாண்டு அசிங்கமாக வச்சிடக்கூடாது. அந்த சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல, மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, இறையச்சத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் உண்மையிலே நம்ம தொழுவதற்கு தகுதியான பள்ளி என்று சொல்லிவிட்டு, ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யத்ததஹரு, அங்கே இருக்கிற மக்கள் தூய்மையை, சுத்தத்தை விரும்புகிறார்கள், சுத்தமான மக்களாக இருக்கிறார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ பள்ளி வந்து எளிமையாகவும் இருக்கணும். எளிமைங்கிற பேரில் என்ன செய்யக்கூடாது? அங்கங்கே அசிங்கமாகவும் கூலமாகவும் குப்பையாகவும் அசுத்தமாக வைத்து விடக்கூடாது. சுத்தமாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் எளிமையாக இருக்க வேண்டும் என்று ஒரு பேசிக் இன்னைக்கு பள்ளி வாசலுக்கு சொல்லப்படுகிறது. இது இன்னைக்கு அப்பட்டமாக மீறப்படுகிறது. பெருமைக்கு நீ கட்டினா எப்படி அல்லாட்ட கூலி கிடைக்கும்? பள்ளி வாசலுக்கு நன்கொடை கேட்குறாங்கன்னு கொடுக்குறிய. எந்த மாதிரி பள்ளி கேட்குறாங்க? உங்களுடைய காசுகளை வாங்கிட்டு போய் அந்த 25 லட்சம் ரூபாய்க்கு மெனாரா கட்டுறான அதில் உங்கள் காசு பங்கு இருக்கிறது. இது கூலி கிடைக்குமா? இதுக்கு நன்மை கிடைக்குமா? சீரியல் லைட்டு போடுறான அதுக்கு உங்களுடைய காசுகள் பயன்படுகிறது, இதுக்கு நன்மை கிடைக்குமா? பள்ளிவாசல் சொன்னால் வீணான ஆடம்பரமான எதுவும் இருக்கக்கூடாது. பெயிண்ட் அடிக்கிறோமா, செவரை பாதுகாக்குமா, ஓகே. வெள்ளை அடிக்கிற சுண்ணாம்பு அடிப்பதை விட பெயிண்ட் அடித்தால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தாக்கு பிடிக்கும், சிக்கனம் தான் அது அப்படின்னு ஒரு காரணம் இருக்கலாம். வேலைப்பாடு எதுக்குங்கிற, அலங்காரங்கள் எதுக்கு? இந்த மாதிரியான அலங்காரங்களை எல்லாம் அல்லாஹ்வை வழிபடக்கூடிய ஆலயத்தில் இருந்தால் அங்கே வழிபாடு நடக்காது என்று இஸ்லாம் வந்து தெள்ள தெளிவான ஒரு பார்வை சொல்லுகிறது. அடுத்து என்ன? இந்த பள்ளியில் சில காரியங்களை நிகழ்த்த வேண்டும் என்று அல்லாஹ்வும் தூதரும் விரும்புகிறார்கள். அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் மறுக்கப்படுகிறது. அதில் முக்கியமான விஷயம் என்ன? அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளிவாசலுக்கு பெண்கள் வந்தாங்க, அனுமதிக்கப்பட்டார்கள். எல்லா வேளை 5 வேளை தொழுகைகளுக்கும் பெண்கள் வந்து தொழுது விட்டு சென்றார்கள் மாத்திரம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளையே போட்டாங்க, லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பள்ளிவாசலுக்கு பெண்கள் வர்றதை தடுக்காதீங்க, பெண்கள் வரணும், பள்ளிவாசலுக்கு பெண்கள் வர்றதை நீ என்ன செய்யக்கூடாது, தடை செய்யக்கூடாது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவங்களுடைய அந்த அவங்க காலத்தில் இருந்த பள்ளிவாசலை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள் தொழ வர்ற மாதிரியே பெண்களும் இந்த மாதிரி அணிவகுத்து நிற்பார்கள். இது மாதிரி தடுப்பு கூட வைக்கப்பட மாட்டாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முன் வரிசைகளில் ஆண்கள் நிற்பார்கள், பின் வரிசைகளில் வந்து பெண்கள் நிற்பார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு தொழுகை முடிஞ்சோடனே, தொழுகை முடிந்து விட்டதா ஆண்கள் அப்படியே அமருங்கள், பெண்கள் போகட்டும், பின்னாடி இருக்கிறவங்க ஈஸியாக போயிடுவாங்க. ஏன்னா ஆண்கள் பெண்கள் ஒன்றா போனால் என்ன செய்வாங்க, வேணும்னே சில பேர் தொலை வர்றேன்னு நாலு சைத்தான் வரத்தானே செய்வான், கூட்டு நெரிசலில் இடிக்கிற மாதிரி இடிச்சு ஏதாவது பண்ணிடுவான். அதுக்காக நபிகள் நான் என்ன பண்ணுவாங்க, வழிபட வந்திருக்கிறீங்க, அதில் வந்து தூய்மை அல்லாஹ் மட்டும் வழிபட வேண்டும். அதுக்காக என்ன செய்வாங்க, ஆண்களை நீங்கள் அப்படி அமருங்கள், பெண்கள்லாம் போயிடட்டும் என்று உத்தரவு போடுவாங்க. இது எதுலேருந்து என்ன விளங்குது? நபிகள் நாயகம் காலத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு உள்ளே வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க,
தொழுது இருக்கிறாங்கன்னு விளங்குதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சில நேரத்தில் தொழுகை நடத்தும் பொழுது கொஞ்சம் நீளமாக நீண்ட நேரம் தொழுகை நடத்தலாம் என்ற எண்ணத்தோடு நான் நிற்பேன், தொழுகையில் நிற்பேன். நிற்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டா குழந்தை சத்தம் கேட்கும். குழந்தை சத்தம் கேட்ட உடனே அந்த குழந்தையை தூக்கிட்டு, குழந்தை சத்தம் ஏன் கேட்குது? குழந்தையோடவே பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க. எதனால குழந்தை சத்தம் அங்கே கேட்குது? தொலை வந்திருக்கக்கூடிய பெண்கள் குழந்தை கை குழந்தை இருக்கும்னு சொன்னால் குழந்தையை தூக்கி கொண்டாந்து ஒரு ஓரமாக தொட்டியில் போட்டுட்டு அவங்க தொழுதுகிட்டு இருப்பாங்க. தொழுதுட்டு போங்க தூக்கிட்டு போயிடலாமேண்டு வீட்டில் பாதுகாப்பு இருக்காமல் இருந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது வீல் என்று குழந்தை அழுகிற சத்தம் கேட்டால் நான் நீண்ட நேரம் தொழ நினைச்சிருப்பேன்ல, அதை மாற்றி சுருக்கமாக தொழுதுருவேன், வேக வேகமாக தொழுதுருவேன். எதுக்கு நான் அப்படி தொழுகிறேன்? அந்த தொலை வந்திருக்கிற அந்த தாய் இருக்கிறாள, அந்த குழந்தையுடைய அழுகுரலை கேட்ட பிறகு அந்த குழந்தையுடைய தாயுடைய மனம் படக்கூடிய அந்த வேதனையை, அந்த ஈடுபாட்டை கவனத்தில் கொண்டு நான் என்ன செய்வேன்? தொழுகையை சீக்கிரமாக சுருக்கமாக நான் முடித்து விடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளி வாசலுக்கு பெண்கள் தொலை வந்திருக்கிறார்கள். கை குழந்தை வைத்திருப்பவர்கள் கூட குழந்தையை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். குழந்தையை தூக்கிட்டா இன்னும் பிள்ளைலாம் தூக்கிட்டு வர்ற, சின்ன பிள்ளைய கூட்டிட்டு வர்றீங்க, பெரிய நிர்வாகம் பண்றோன்ற பேர் என்ன செய்யறது? சின்ன குழந்தையில இருந்து கூட்டிட்டு வந்து பழகுனா இன்னைக்கு பள்ளிவாசல் நிறைஞ்சு வழிஞ்சிருக்காது. எதுக்காக பள்ளிக்கு வரமாட்டேங்கிறான்? இந்த நிர்வாகம் பண்றவர்னு இருந்துகிட்டு நாய் மாதிரி இருப்பானோ சில ஆளுக்கு. பசங்க ஆர்வமா 10 வயசு 5 வயசு பையன் வருவானா தொழுகிறதுக்கு, நீ ஏன்டா வந்த பட வழிய, அன்னைக்கு போறவன் தானே, அப்புறம் 65 வயசுல வர்றான், அன்னைக்கு பள்ளிவாசலை வெறுத்து ஓடுறானே. அதனால இன்னைக்கு பள்ளிக்கு நிறைய பேர் வரமாட்டேங்கிறான். சின்ன பையனா தான் இருப்பான். வீட்டில் சின்ன பையன் எப்படி இருப்பான்? வீட்டில் நம்மள மாதிரியே சின்ன பையன் இருப்பான். நம்ம வீட்டில் சேட்டை பண்ணா பொறுத்திக்கிற மாட்டோமா? சின்ன பையனா தான் இருப்பான். சிறுவர்கள் என்ன செய்யணும்? அவங்களே பள்ளிக்குள்ள அனுமதிக்கணும். கூச்சல் போடுவாங்க. இந்த அழுது இருக்க குழந்தை. அப்ப ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்களா? நீலாம் ஒரு பொம்பளையா, எதுக்கு பிள்ளைய தூக்கிட்டு வந்து அப்படி கண்டிச்சாங்களா? என்ன செய்யறாங்க? அதுக்கு இணக்கமா தொழுகை மாத்துறாங்க. அந்த பெண்ணுடைய மனம் கோணக்கூடாது என்பதற்காக தொழுகை மாத்துறாங்க. எந்த காரணத்தை கொண்டும் பள்ளியில சிறுவர்கள் சேட்டை செய்வார்களே ஆனால் அவர்கள் விரட்டக்கூடாது. அப்ப சின்னதுல அவனுக்கு அந்த படுற கருத்தினால தான் பள்ளி வாசல் காலியா கிடக்குது. நம்ம இந்த சைக்காலஜிக்கல நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எது மனசுல பதிகிறதோ அது ஒரு காரணமும் யாராலையும் சொல்ல இயலாது, அப்படியே பதிஞ்சு போயிடும். பள்ளிக்கு போனால் விரட்டுவாங்க, பள்ளிக்கு போனால் வலுவண்டு விழுவாங்க, பள்ளிக்கு போனால் அப்படின்னு பதிஞ்சிருமா, அன்னையிலேருந்து பள்ளிவாசலை கண்டா வெறுக்க ஆரம்பிச்சிடறான். அதனால தான் இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு மக்கள் வராமல் இருக்கிறார்கள். தாய்மார்கள் வந்தாலும் பிள்ளைகள்லாம் கூட்டிட்டு வாங்க, ஆம்பளைங்க வந்தாலும் பிள்ளைகள்லாம் கூட்டிட்டு வாங்க. சின்ன பையன் வேலையை தான் செய்வான். பெரிய ஒரு பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி பெரிய இவர்கிட்ட இருக்கிறத அவர் எதிர்பார்க்கிறார். ஏட்ட இவர் 85 வயசுக்காரர் இருக்காருல்ல, இவர் மாதிரி 8 வயசு பையன் இருக்கணும்னு இவர் எதிர்பார்க்கிறார். நீ 8 வயசுல எப்படி இருந்த யோசிக்கணுமா இல்லையா? அந்த பையன் அப்படி என்ன தம்பி சத்தம் போடக்கூடாதுமா, அப்படிலாம் செய்யக்கூடாதுமா, இப்படி சொல்லு, நாளைக்கு குறைச்சிக்கிடுவான், படிப்படியாக கற்றுக்குருவானா இல்லையா? அதை விட்டுட்டு விரட்டி அடித்தா இந்த மாதிரி விரட்டி அடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோமே. அந்த குழந்தைகளை விரட்டக்கூடாதுங்கிற அளவுக்கு அந்த பள்ளிவாசல் பொது உடைமையாக்கப்பட்டிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என்று யாரையும் ஒதுக்காமல் எல்லோரும் வரக்கூடிய நிலைமை இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? பள்ளிவாசலில் பொம்பளைகளுக்கு இடமே அதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாரு. அவர்களுக்குன்னு ஒரு இடம் கூட ஒதுக்குவது கூட தயாராக இல்லை. ஒரு சரி கீழ் புலவர் இல்லையா, மேல் புலவர் தொழுதுட்டு போங்க, அப்படியாவது ஒதுக்கணுமா இல்லையா? அப்ப பெண்கள் இந்த வாரம் மார்க்கத்தினுடைய செய்திகளை கேட்டு இருந்தார்களே ஆனால் இந்த மார்க்கத்தில் இவ்வளவு மூட நம்பிக்கை வந்திருக்குமா? எதனால பெண்கள்கிட்ட அதிக மூட நம்பிக்கை இருந்தது? இப்ப பெண்கள் தான் இப்ப விழிப்பா இருக்கிறாங்க. ஏன்? அவர்கள் இன்னைக்கு வேற மீடியாக்கள் வழியாக மார்க்க செய்திகளை எல்லாம் நீங்க எல்லாம் ஊர் சுத்த போனாலும் வீட்டில் உட்காந்து பெண்கள் கேட்கிறாங்க. எதுக்கு பெண்கள் தௌஹீத்னா ஓடி வர்றாங்க? நீங்கள் கேட்கறதே கிடையாது. நீங்க என்ன செய்றீங்க? மார்க்க பயான் சரி டிவியில் போடுறாங்களே, மீடியாக்களில் வருது, அதுல எல்லாம் பெரிய ஈடுபாடு ஆண்களுக்கு கிடையாது. பெண்கள் ரொம்ப ஈடுபாடாக கேட்குற காரணத்தினால அவங்கள்ட்ட ஆண்களை விட இன்னைக்கு கூடுதலாக தெளிவும் அறிவும் மார்க்க ஞானமும் விழிப்புணர்வு வந்திருக்கிற காட்சியை பார்க்குறோம். அப்போ நீங்கள் வாரம் இந்த மெசேஜை கொடுத்தா எப்படி வந்திருக்கும்? வாரம் ஜும்மாவுக்கு வர சொல்லி நல்ல செய்திகளை குர்ஆன ஹதீஸை அந்த பெண்களும் வாரம் கேட்டு போயிருந்தால் அவங்க பிள்ளைகளை அவங்களும் நல்லா இருப்பாங்க, பிள்ளைகளை வளர்த்துருப்பாங்களா இல்லையா? இன்னைக்கு 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா அது இது தாயத்து தட்டு தகடை பில்லி சூனியம் பேய் பிசாசுன்னு சொல்லி இந்த சமுதாயத்தை ஏமாற்றி கொண்டு திரிகிறார்களே, அதையெல்லாம் பெண்கள் நம்பிக்கொண்டிருந்தார்களே, அதுக்கெல்லாம் பேசிக் என்ன? ஆண்களை விட பெண்கள் இது அதிகமாக நம்பினது காரணம் என்ன? நல்லது கேட்டது பள்ளிவாசலில் போனால் விளங்குமா இல்லையா? அந்த வாய்ப்பு ஆண்களுக்கு கிடைத்தது, பெண்களுக்கு மறுக்கப்பட்டுச்சு. இந்த மறுக்க நீங்க யாரு? பெண்களுக்கு இந்த வாய்ப்பை மறுக்க அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த ஒன்றை நீங்க மறுக்கிறதுக்கு யாரு? இன்னும் சொல்ல போனால் ஒரு சஹாபி பெண்மணி அறிவிக்கிறாங்க,
காஃப் ஒல் குரானில் மஜீதுன்னு ஒரு சூரா குரானில் இருக்கிறது, 50வது சூரா. இந்த 50வது அத்தியாயத்தை பற்றி அந்த அம்மா சொல்றாங்க, இந்த அத்தியாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுல மெம்பர்ல வைத்து அதிகமாக ஓதுவார்கள். அதை கேட்டு நான் மனப்பாடம் பண்ணேன்னு ஒரு அம்மா சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அம்மா ஜும்மாவுக்கு போயிருக்காங்கன்னு அர்த்தம். ஜும்மாவுல வெள்ளிக்கிழமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்கல்ல இந்த சூறாவை, அத்தியாயத்தை, குர்ஆனுடைய இந்த அத்தியாயத்தை, இது அதிகம் அடிக்கடி ஓதுறதை கேட்டு நான் மனப்பாடம் பண்ணினேன். எப்படிமா இந்த சூறா இந்த அத்தியாயம் உனக்கு மனப்பாடம்னு கேட்டுதான் மனப்பாடம் பண்ணேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க வெள்ளிக்கிழமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல 5 வேளைக்கும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள், ஜும்மாவுக்கு வந்திருக்கிறார்கள், ஜும்மாவுடைய உரையை கேட்டிருக்கிறார்கள், அதிலிருந்து நல்லது கெட்டதுகளை அறிந்திருக்கிறார்கள். அதனால ஒரு நல்ல ஜெனரேஷனை, நல்ல தலைமுறை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த உரிமை இன்னைக்கு மறிக்கப்படுதா இல்லையா? பள்ளி தேவையா இல்லையா? அது 1000 பள்ளி இருக்கு நீங்க நினைக்கலாம். என்ன மாதிரி 1000 பள்ளி இருக்குது? நீ வரலாம், நீ வரக்கூடாதுன்ற 1000 பள்ளி இருக்கலாம். எல்லாரும் வான்னு சொல்லக்கூடிய பள்ளி இருக்கிறதா? பெண்களை தொழுக அனுமதிக்கிற பள்ளிவாசல் இருக்கிறதா? அதை அவனை மாற்றி அமைக்கணுமா? அதுதான் அந்த பள்ளிவாசல். எதுக்காக பள்ளிவாசல்? பெண்களை அனுமதிக்க வேண்டும், தொழுகைக்கு அவங்களை ஆர்வம் ஊட்ட வேண்டும். அந்த மாதிரியான அடிப்படையில் இருந்தால் தான் இந்த சமுதாயம் சீர்படும். இப்போ என்னத்தினால இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்கள் பெரும்பாலும் தர்காவுல அதிக நம்பிக்கை கிடையாது ஆம்பளைகளுக்கு. ஆம்பளையும் தர்காவுக்கு போறான். எதுக்கு போறான்னா, அவன் வேற நோக்கத்துக்கு தான் போறான். அவன் அங்க தர்காவுல அவுலியாக்களுக்குலாம் போகல. அவன் எதுக்கு போறான்? நிறைய பொம்பளை எல்லாம் வருவாங்க பார்க்கலாம், அதுக்கு தான் பெரும்பாலும் ஆம்பளை போறானே தவிர, பொம்பளை தர்காவுக்கு அதிகமாக எதுக்கு போறாங்க என்று பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த பாதிப்பு தான். அந்த பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு வந்துச்சுல, அதே மாதிரி பாதிப்பு. என்னாச்சு? பொம்பளை வரக்கூடாதுல, எங்களை பள்ளியாசத்தில் வரக்கூடாதுல, நாங்கள் தர்காவுக்கு போறோம். இதுதான் மேட்ரு. அப்ப நாங்க எங்க போறது? எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய வணக்கத்தை நாங்கள் எங்க போய் செய்யறது? அப்ப நீங்க என்னைக்கு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு விரட்டினீர்களோ, மறுத்தீர்களோ, என்ன சொல்லி மறுத்தீங்க? பொய்யான காரணம் சொல்றோம். என்னது? பெண்கள்லாம் வெளியே வந்தால் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். அப்ப கடத்திற்கெல்லாம் போகலாமா? வெளியூருக்கெல்லாம் போகலாமா? அதான் காரணமா? பொய் அம்புட்டு நெசமாக எந்த தர்காவுக்கு மட்டும் போகலாமா? பெண்கள் வெளியே போனா சரியா வராது. சரி, சரியா வராதுங்கிறீல, அப்ப தர்காவுக்கு போகாம உன்னால கட்டுப்படுத்த முடிஞ்சா? பொய். பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு கிறுக்குத்தனமா முடிவு எடுத்துட்டாங்க. அது நியாயப்படுத்தணும் என்பதற்கு இதை சொல்றாங்களே தவிர, பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு நாகூர் தர்காவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், ஏர்வாடி தர்காவுக்கு போகிறார்கள். இப்படி நடைபயணமாகவெல்லாம் ஒரு காலத்தில் தர்காவுக்கு போவாங்க. இங்கே நடந்தே போவாங்க. எவ்வளவுக்கு? 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கெல்லாம். அப்படியெல்லாம் தர்கா பக்தர்களாக பெண்கள் மாறி போனதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அல்லாஹ் வணங்குற நீங்க தடுத்தீங்களா? முடிஞ்சு வச்சுக்காத. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த பள்ளிவாசலில் அந்த உரிமைகள் மறுக்கப்படுகிறது. அடுத்து என்ன? பள்ளிவாசல செய்யற விஷயம், அல்லாஹ்வை வணங்குறதா இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரி வணங்குனாங்களோ அப்படித்தானே வணங்கணும். தொழுகையை நம்ம இஷ்டத்துக்கு வணங்க முடியுமா? ஏன் விருப்பப்படி வணங்குவான்னு சொல்ல முடியுமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னென்ன மாதிரி வணங்குனாங்க நம்ம எடுத்து காட்டினா, இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான பள்ளிவாசல்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதெல்லாம் முடியாது. எங்க அப்பம் பாட்டை வணங்கின மாதிரி தான் நாங்க வணங்குவோம். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னென்ன மாதிரி வணங்குனாங்க நம்ம எடுத்து காட்டினா, இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான பள்ளிவாசல்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதெல்லாம் முடியாது. எங்க அப்பம் பாட்டை வணங்கின மாதிரி தான் நாங்க வணங்குவோம். சரிங்க, உங்க அப்பம் பாட்டை வணங்குறதுக்கு ஆதாரம் இல்லையங்க, நபிகள் நாயகம் இப்படி மாத்தில செஞ்சிருக்கிறாங்க, நீங்க தப்பாவுல செய்றீங்கன்னு ப்ரூஃபோட எடுத்துக்கொண்டே காட்டினா கூட ஒத்துக்கிற மாட்டாங்க. அதெல்லாம் முடியாது. நபிகள் நாயகம் செய்ய முடியாது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? சல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அப்படிதான் நீங்க தொழணும். நீங்க தொழுகிறதா இருந்தா நான் தொழுது காட்டுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு உயரமான மேடை அமைத்து அந்த மேடையில் நின்று மக்களுக்கு தொழுது காட்டுறாங்க. நான் எதுக்கு மேடையில் தொழுது தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியலையே, நான் மேடையில் இருந்தால் தான் நான் தொழுகிறேன், நீங்கள் நல்லா பார்ப்பீங்க, அதை அப்படி ஃபாலோ பண்ணுவீங்க, அதன்படி நீங்களும் செய்வீங்க, அதுக்காகத்தான் நான் மேடையில் நின்று உங்களுக்கு நான் தொழுது காட்டினேன் என்று உயரமான இடத்துல நின்றெல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தொழுது காட்டி இந்த மாதிரி தான் தொழணும்னு நமக்கு கட்டளை இட்டுட்டாங்க. ஆனா என்ன நடக்கிறது இன்னைக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைக்கு மாற்றமாக இல்லாத காரியங்களை எல்லாம் தொழுகைக்குள்ள சேர்த்து
இருக்கிற காரியங்களை எல்லாம் தொழுகையில் நீக்கி அந்த மாதிரி இன்னைக்கு தொழுகை நடக்கிற காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் காட்டிய முறையில் தொழுகை நடத்த வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால், தொழுகையில இமாம் தொழுகை நடத்துவார். தொழுது முடித்தவன என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி தேவைகள் இருக்கும். அவங்கவுங்க எல்லா இடத்துல என்ன செய்வாங்க, கேட்பாங்க. உங்க தேவை வேறையா இருக்கும், என் தேவை வேற. நம்ம எல்லாரும் ஒரு தேவை இருக்குமா? இங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் ஒரே மாதிரி தேவை உள்ளவங்களாக இருப்போம்? இருக்க மாட்டோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான தேவைகள். அந்த தேவைகளில் கூட எது ஃபர்ஸ்ட் தேவை, எது செகண்ட் தேவை என்பதில் நம்ம மாறுபட்டுருவோம். ஒரு நோயாளியாக இருக்கக்கூடியவனுக்கு நோய் தான் ஃபர்ஸ்ட் தேவையாக இருக்கும், வழங்குதா? அவன் காசு பணம் ரெண்டாவது தேவையாக போயிடும். நோயாளியாக இல்லாத ஒருத்தனுக்கு காசு முதல் தேவையாக இருக்கும். வறுமையில் இருக்கிறவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் அந்த தேவையில் இது ஃபர்ஸ்ட் இது செகண்டுங்கிற மாதிரி அவனுக்குன்னு ஒரு கருத்து இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் காலத்தில் என்ன நடந்துச்சு, தொழுகை முடிந்த பிறகு உங்களுக்கு வேண்டியது நீங்களே கேட்டுக்கிறங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தொழுகை முடிக்கிறாங்கல்ல, முடிச்ச பிறகு நபிகள் நாயகம் காலத்தில் பள்ளிவாசலில் என்ன நடக்கும் என்றால், உங்க தேவையை நீங்களே கேட்டுக்கிறங்க. அப்போ இமாம் அவருக்கு வேண்டியது அவர் கேட்பாரு, வந்திருக்கிற மக்கள் அவங்களுக்கு வேண்டியதை அவங்க கேட்பாங்க. அவங்கவுங்க தாய் பாஷையில் கேட்கலாம், தமிழில் கேட்கலாம், எந்த பாஷையிலையும் கேட்கலாம். அல்லாவுக்கு எல்லா பாஷையுமே தெரியும். அப்போ அந்த மாதிரியான ஒரு வழக்கம் நபிகள் நாயகம் காலத்தில் இருந்தது. எது இருக்கல, தொழுகை முடிஞ்சவுடனே இவர் கேட்பார். அரபியில் தான் கேட்பார், அதுவும் நமக்கு புரியவே செய்யாது. துவா செய்யறன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, மனாத்தினா துணியா நம்ம கேட்பாரு, நம்ம ஆமீன் ஆமீன்கிறோம். இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சலாம் கொடுத்த உடனே நபிகள் நாயகம் துவா செஞ்சாங்கன்னு ஒரு ஆதாரத்தை எடுத்து காட்டுங்க. 1 கோடி ரூபா தர்றோம்னு சொன்னோம். 1 கோடி ரூபா தர்றோம். என்ன காட்டணும், தொழுகை முடிந்த பிறகு நபிகள் நாயகம் துவா செஞ்சாங்க, நாங்கள்லாம் ஆமீன் சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதாரம் இருக்குதா? ஒரு வக்தில் செஞ்சிருக்காங்களா? மதீனாவுக்கு போய் 10 வருஷம் தொழுதுருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 5 வக்து, மாசம் 180, வருஷத்துக்கு 1800, 10 வருஷத்துக்கு 18,000 தொழுகை. 18,000 வக்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுருக்கிறாங்களே. இந்த 18,000 தொழுகையில் ஒரே ஒரு தொழுகையில் நபிகள் நாயகம் துவா செய்ய நாங்கள்லாம் ஆமீன் சொன்னோம் அப்படின்னு இருக்குதா? இல்லை. வேற எப்படி இருக்கிறது? துவாவை சலாம் கொடுத்தா அதோட வேலை முடிந்து விட்டது. அரை மணி நேரம் கேட்க டைம் இருக்கிறோம், அரை மணி நேரம் கேட்பான். 10 நிமிஷம் கேட்குறவன் 10 நிமிஷம் கேட்குவான். 100 கோரிக்கை வச்சுக்கிறவன் அவ்வளோ நேரம் ஒதுக்கி கேட்பான். 1 கோரிக்கை வச்சுக்கிறவன் 1 கோரிக்கையை கேட்பான். அவசரமாக பஸ்ஸுக்கு போகிறவன் அவன் மாட்டு கேட்டு போயிட்டே இருப்பான். வேலை இல்லாதவன் 3 மணி நேரம் உட்காந்து கேட்டுட்டு இருப்பான். அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு அவன் கேட்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால், அது ஒரு இன்பம்ங்க. பிரார்த்தனை துவா இருக்குத, அது மாதிரி ஒரு இன்பம் உலகத்தில் ஏதாவது இருக்குதா? அந்த இன்பத்தை நீங்களும் அடைஞ்சிருக்கிற அடைய விட்டாங்களா? எந்த இன்பம்? நம்மளை படைச்ச இறைவன்ட்ட நம்ம தேவையை நம்மளே உருகி கேட்குது. இது பெரிய இன்பம். இந்த இன்பத்துக்கு நிகரான ஒண்ணுமே வைத்த வலிக்குதா? கடவுளை இறைவா தாங்கவே பாடல, நீ தான் இருப்பார், யார்கிட்ட நான் கேட்பான்ல, உன்னை விட்ட நான் யார்கிட்ட போறதல்ல, நீ தான் எனக்கு அந்த வைத்த வலியை போக்கணும் என்று சொல்லி உள்ளம் உருகி நீங்கள் கேட்டால், அப்படி வெளியே வரும்போது நம்முடைய கவலையெல்லாம் அப்படி சுமை தாங்கில இறக்கி வச்சுட்டு வர்ற மாதிரி இருக்குமே. கடவுளோடு நேரடியாக உரையாடுகிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தி தந்தாங்களே. உரையாட விட்டாங்களா? உனக்கு தெரியாது, உனக்கு எப்படி கேட்கணும்னு தெரியாது. என்னமோ இந்த துவா செய்யறதுக்கு இதை பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கணும்னு நினைச்சிட்டு வர்றான். துவான்னா பிச்சை கேட்கறது, அதுக்கு என்ன படிக்கணும்? துவாண்டா என்ன அர்த்தம்? பெரிய ஒரு சூப்பர் பவர்கிட்ட போய் கெஞ்சி கேட்கறதுன்னு துவா. கெஞ்ச வேண்டியதான், இதான் தெரியாது. கெஞ்சி கேட்கறது ஒரு மனுஷனுக்கு தெரியாதா? அளவு தெரியாதா? அவன் பெரியவன் நான் சின்னவன் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி கேட்க தெரியாதா? ஒரு கவுன்சிலுக்கு முன்னாடி கை கட்டி கேட்க தெரியுது, ஒரு முதலமைச்சருக்கு முன்னாடி நின்று கேட்க தெரிகிறது, ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு முன்னாடி உனக்கு எப்படி பணிவா இருக்கணும்னு தெரியுது. அதை விட சூப்பர் பவருக்கு முன்னாடி எப்படி பணியணும்னு உனக்கு தெரியாதா? அப்ப நம்ம கேட்க விட்டாங்களா? என்ன பண்ணிட்டாங்க? உனக்கு கேட்க கூடாது. நீங்க இதனால என்னவாச்சு? எவ்வளவோ கோரிக்கையில வச்சுக்கிட்டு என்னென்று கேட்கணும்னு தெரியாம முழிக்கிறான் ஒருத்தனும். ஏன்பா சலாம் கொடுத்து நீனா கேட்க வேண்டியானப்பா? உன்னுடைய இறைவன்ட்ட நீ பேச வேண்டியானப்பா? சிலாத்து மூமினுக்கு மேராஜ் மாதிரி. ரசூலுல்லாஹ் எப்படி மேராஜில் நேரடியா உரையாடினாங்களோ, நீங்க தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ்ட்ட உரையாடுங்க. அல்லாஹ்வோட பேசுங்க. புரோக்கர் வேண்டாம், இடைத்தரகர் வேண்டாம், நேரடியாக அந்த கோரிக்கை கேட்டு பாருங்க, எல்லாமே சால்வ் ஆயிருங்க. பைத்தியம் முடிச்சு தற்கொலைக்கெல்லாம் முன் வர்றான் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க. என்னத்தினால? அல்லாஹ்ட்ட கேட்க சொல்லி கொடுக்கல. இவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்படுது? எனக்கு தெரியாது, எனக்கு கேட்க தெரியாது. அப்ப என்னடா செய்யறது? என்னை கூப்பிடு, நான் கேட்கிறேன். இதெல்லாம் புரோக்கர் வர்றது. அஜர்த்தை நீங்க கூப்பிடணுமா? அவருடைய தேவையை கேட்கறதா இருந்தா உங்க தேவையை கேட்கறதா அவரை வச்சுதான் கேட்கணுமா? இப்படிலாம் உண்டாக்கிட்டாங்களே. இது பள்ளிவாசல வச்சு நடக்குது. இது ரசூலுல்லாஹ் காட்டின முறையா? சலாம் கொடுக்கறோட இமாமுக்கு மாமூமுக்கு தொடர் முடிந்து விட்டது. அல்லாஹ்ட்ட அழுதழுது கேளுங்க, கெஞ்சி கேளுங்க.
சத்தம் போட்டு ஆமீன் சொல்றது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உது ரப்பக்கும், உங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், தலர்ருஅன் வ குஃபியாத், பணிவாகவும் ரகசியமாகவும் கேளுங்க. துவா செய்யறோம்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட கேட்கறோம்னு சொன்னா மைக்கு போட்டுட்டு கேட்க கூடாது, சத்தம் போட்டு கேட்க கூடாது. நம்ம என்ன கேட்கிறோம்னு அடுத்த ஆளுக்கு தெரிகிற மாதிரி கேட்க கூடாது. ஏன்? இறைவன் அதை பார்க்கிற பார்வை வேற, உலகம் பார்க்கிற பார்வை வேற. இப்போ உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், நான் சோத்து கஷ்டப்படுற ஒரு ஆளா இருக்கேன்னு வச்சுக்கிறேங்க. நான் வந்து என்ன செய்யலாம், எல்லாம் ஒரு 50 ரூபா கொடுன்னு நான் கேட்டேன்னு வைங்க, சுற்றி 4 பேர் பார்த்துட்டு இருக்கான்னு வைங்க, அதை ஒரு வித்தியாசமா எடுக்க மாட்டான். நானே சோத்து கஷ்டப்படுறேன், எல்லாம் ஒரு 1000 கோடி கொடுவேன் எல்லாம் இப்படி மாணுவோம். நான் அல்லாட்ட என்ன செய்யறேன், இறைவா எனக்கு ஒரு 1000 கோடியை தாண்டு கேட்கிறேன். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் மைக்க போட்டு விளங்கிச்சுன்னு வைங்க, அவன் என்ன செய்வான், அங்கே வர்றான் ஆசைப்படுறான். இறைவன் என்ன செய்வான் தெரியுமா, அதில் சந்தோஷப்படுவான். இறைவன் என்ன செய்வான், என் அடியானை பார்த்தீர்களா, அவனுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எனக்கு 1000 கோடி அவனுக்கு தர முடியும், நம்புறான் பார்த்தீங்களா, என்னை பற்றி எப்படி நம்பிக்கை வச்சிருக்கிறான். நான் நினைத்தால் இந்த பிச்சைக்காரனுக்கு நான் 1000 கோடி கொடுப்பேன் நம்புறானே அப்படின்னு அவன் பார்வை வேற, ஓம் பார்வை வேற. உலகத்துக்கு தெரிகிற மாதிரி தம்பட்டை அடிச்சு கேட்காத. இன்னைக்கு அஜர்த்து என்ன செய்யறான், ரொப்பனா ஆத்தினாங்கிறோம் ஆமிங்கிறான். இதுக்கு சத்தம் போடுற, சத்தம் போடக்கூட நல்லா சொல்ற, ரகசியமாக கேளுங்கிறான். அப்போ துவாக்கள் வந்து ரகசியமா இருக்க வேண்டும், மைக்கு போட்டு சத்தம் போட்டு கேட்க கூடாது. இன்னைக்கு சத்தம் போட்டு துவா செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறீங்களா இல்லையா? இது முதல்ல பேசிக்கலே தப்பு. சத்தம் போட்டு கேட்கறது என்னது தப்புங்கிறது விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, ஹோல்சேல் துவா என்ன செய்யறாரு, அவருக்கு என்ன தேவை அதை கேட்பார். யா அல்லாஹ் எனக்கு நிறைய வருமானத்தை தாண்டி அஜர்த்து கேட்பார் அரபில. நீங்கள் ஆமீன்பீங்க. அவருக்கு வருமானம் எதுல வரும், பிசினஸா நடத்துறாரு, தொழில் பண்றாரா, அவருக்கு வருமானத்தை தானே அர்த்தம், நிறைய மண்டையை போடட்டும் வருமானம் தானே. அசரத்துக்கு வருமானம் என்னங்க அர்த்தம், இறைவா எனக்கு நிறைய பறக்கத்தை தாண்டு கேட்டா என்ன அர்த்தம், அடிக்கடி நிறைய பேர் மண்டையை போடணும், கத்தம் ஓதணும், பாத்தியா ஓதணும், நிறைய கிறுக்கு பிடிக்கணும், தாயத்தை போடணும், இதான அர்த்தம். வேற என்ன தொழிலா பண்றாரு. அப்ப அவர் வருமானத்தை தாண்டி கேட்கிறாரு, நீ ஆமீன்கிறிய, அப்ப என்ன அர்த்தம், உன்னை மண்டையை போட சொல்றேன்னு அர்த்தம், உனக்கு எதிராக நீ துவா செய்யறேன்னு அர்த்தம். அவர் கேட்டா அவர் கேட்டு போற, நீ எதுக்கு அதை போய் கேட்கிற, நீ தனியா கேளுப்பா. ஒவ்வொரு மனுஷனுக்கு தனித்தனியான தேவை இருக்கிறது, அதனால அவரை போய் கேட்க கூடாது, ஹோல்சேலா கேட்க விட்டுற கூடாது. நீங்க தனித்தனியா உங்களுடைய தேவைகள் என்னவோ அது அல்லாஹ்விடத்துல கேட்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களா பள்ளிவாசல்ல. தொழுது முடிச்சுட்டு அழுத கண்கள் அழுததை பார்த்துருக்கிறீங்களா? நான் கேட்கிறேன், பள்ளிவாசல்ல சலாம் கொடுத்து முடிச்சோன்னு வெளியே வர்றவனுடைய கண்கள் வந்து சிவந்து கண்ணீர் வடித்த மாதிரி யாராவது வந்தீங்களா? இல்ல. பள்ளிவாசல்ல பார்க்குறோம், கூட்டுத்துவா ஓதுறோம், இப்போ தொழுகையில் ஓதி சுபுகளை பார்க்கலாம். அந்த கூத்தை சுபு தொழுகை ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். என்ன செய்வாரு, அதற்கு ஓதுவாரா, துவா ஓதுவாரா, பின்னாடி இருக்கிறவன் என்ன செய்வான், அவனு உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்ட. அவர் இன்னும் அரபில ஓதுறாருங்க, ஆமீன் சொல்றாங்க. எப்படி இதை வந்து அல்லாஹ் ஏத்துக்குவானா? நீங்க என்ன ஒரு மனுஷன்ட்ட போய் இப்படி சொன்ன தருவானா? நான் கேட்கிறேன், ஒரு மனுஷன்ட்ட போய் கருணாநிதிட்ட போய் ஜெயலலிதா போய் கோரிக்கை வைக்கிறீங்க, யார் அதுக்கு தூக்கி வெளியே சொன்னாங்களா இல்லையா? உன்னை உள்ள விடுவாங்களா? முதல்ல ஒரு மனுஷன்ட்ட கேட்கறதுக்கு எவ்வளவு பணிவு, எவ்வளவு அடக்கமா நீ கேட்கிற. அல்லாஹ்விடத்தில் துவா செய்யறேன்னு என்னமோ சொல்றாரு, நீ பின்னாடி உட்காந்து என்ன செய்யற, தூண்ல சாஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரியா மூக்கு. சரி, என்ன முறை இது? இதெல்லாம் எதனால வருது? நீ புரிகிற பாஷையில கேட்கல, உன் உள்ளத்திலிருந்து கேட்கல, நீ புரிந்து கேட்கல, அல்லாஹ்வுடைய வல்லமையை உணர்ந்து கேட்கல, உன்னுடைய பலவீனத்தை வழங்கி கொண்டு கேட்கல. நீ தமிழ்ல உன் பாஷையில கேட்டு பாரு. சரிவா, உன்னை விட்டா எனக்கு ஆள் கிடையாது, நான் அற்பத்தில் அற்பமானவன், நீ நினைச்சா நடக்காதுன்னு நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு பக்தியோட நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு, ஒரே ஒரு நாள், இன்னைக்கு சும்மா தோணுது கேட்டு பாருங்க. வெளியே வரும்போது உங்க மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பாக்கியத்தை எல்லாம் பறித்து கொண்டிருக்கிறார்களே, அப்ப அதை மாத்தணுமா இல்லையா? ஒரு சஹாபாக்கள் சத்தம் போட்டு துவா செஞ்சுட்டு இருக்கிற காட்சியை பார்க்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னக்கும் லாத்ததுன அஸம்மவலா காயிபன். எதுக்கு கத்துறீங்க, செவுட்டு பையில கூப்பிடுறீங்களா? சத்தம் போட்டு துவா செய்த மக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இந்த செவுடனை கூப்பிடுறீங்களா, மறைவா இருக்கிறவனை கூப்பிடுறீங்களா? பல் ததுன சமயம் பசீரா, அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறான அவங்ககிட்ட நீங்க துவா செய்யறீங்க, எது கத்துறீங்க? மெதுவா கேளு. அப்ப சப்தமிட்டு அல்லாஹ்ட்ட கேட்ட மக்களை கூட வாயை மூடுங்கிறாங்க. இவர் பள்ளியாசல கூட சத்தம் போடுறாரு. இமாம் சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லி தர வேண்டிய ஒரு இமாம் என்ன செய்யறாரு, வாயை நீ மூடு, நான் உனக்காக நான் கேட்பேன். இது எங்க இருந்து இந்த மார்க்கத்தை எடுத்தீர்கள்? வேற வேற மார்க்கங்கள் தான் அந்த மத குருமார்களை சார்ந்தே மக்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தில் அது அது ஒழிப்பதற்கு வந்த மார்க்கம் இஸ்லாம். மனிதனுக்கும் கடவுளுக்கு இடைத்தரகர் கிடையாது, புரோக்கர் கிடையாது, நேரடியாகத்தான் மனுஷன் இறைவனை தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற நேரடி கனெக்ஷனை சொல்லி தந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம். அந்த மாதிரியான உரிமைகள்லாம் பறிக்கப்படுகிறது.
அந்த இதை சொல்ற ஒரு பள்ளிவாசல் வேணுமா வேணாமா? இதை விளக்குறதுக்கு ஒரு பள்ளி வேணுமா வேணாமா? இதை மக்களுக்கு போதிப்பதற்கு ஒரு பள்ளிவாசல் வேணுமா வேணாமா? இன்னும் சொல்ல போனால் இந்த பள்ளிவாசல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு கோழி கூடு மாதிரி நம்ம ஒரு பள்ளிவாசல் வாங்குற அளவுக்கு நம்ம பலவீனமா இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளிவாசல் கூரையா இருந்தாலும் அது பிரம்மாண்டமான மிக 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 பெரிய விஸ்தீர்ணமான ஒரு இடத்தை பள்ளிவாசலுக்கு வாங்கினார்கள். இடத்துல தான் விஸ்தீர்ணப்படுத்தினார்கள், அலங்காரத்தில் விஸ்தீர்ணப்படுத்தவில்லை. எந்த அளவுக்கு விஸ்தீர்ணமாக வாங்கினார்கள்? அங்கேதான் ஜக்காத்துடைய ஒட்டகங்கள் வரும்ல, அது ஒரு பக்கம் கட்டி போடப்பட்டிருக்கும், அதுவும் பள்ளிவாசலுக்குள்ளே தான். குற்றவியல் சட்டங்கள் நிறைவேற்றப்படும் தண்டனைகள், அதுவும் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே தான் வைத்து நடத்தப்படும். ஏழைகள் வீடு இல்லாமல் வெளியூர்லேருந்து அகதிகளாக வந்தார்களே, அவர்களை சில பேரை அன்சாரிகளுக்கு பிரித்து கொடுத்தது போக இன்னும் சில பேர் மிஞ்சினார்கள். அவங்கெல்லாம் பள்ளியில் தான் படுத்துக்கிடுவாங்க. சுமார் 70க்கு மேற்பட்ட சகாபாக்கள் பள்ளி தான் உங்களுக்கு வீடே பள்ளிவாசல் தான், வீடாகவே பள்ளிவாசல் இருந்தது. அது குற்றங்களுக்கு தண்டனை நிறைவேற்ற இடமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் பேரிச்சம்பழங்கள் குவிக்கப்பட்டிருக்கும். யார் யார் பசிக்குதோ வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். பேரிச்சம்பழம் அந்த காலத்துடைய உணவு. புதுசாக பேரிச்சம்பழம் பழுத்துருச்சுன்னு சொன்னால் பள்ளிவாசலில் ஒரு தூணில் ஒன்றா கட்டிட்டு போயிடுவாங்க. எதுக்கு? வர்ற ஏழைப்பாளையை சாப்பிட்டுட்டுமேன்னு சொல்லி. இந்த பள்ளிவாசல் வந்து ஏழைப்பாளைகளுக்கு உணவு படைக்கிற இடமாக இருந்தது. ஒரு பக்கம் பேரிச்சம்பழமாக குவிஞ்சு கிடக்கும், ஒரு பக்கம் இப்படி கட்டி தொங்க விடப்பட்டிருக்கும், ஒரு பக்கம் ஒட்டகம் இருக்கும். பசியாக இருக்கிறவங்க அதை பாலை கறந்து குடிச்சிட்டு போகலாம். அப்படி பொது அனுமதி கொடுக்கப்பட்டு அந்த மாதிரிலாம் பள்ளியில் ஏதாவது இருக்குதா? பள்ளிவாசலில் பசின்னு ஒருத்தன் வந்து அவனுக்கு ஏதாவது கொடுக்குற மாதிரி ஏதாவது ஏற்பாடு இருக்குதா? உண்மை இல்லை. நோன்பு நேரத்தில் நோன்பு கொஞ்சம் கொடுக்குறீங்க. பொதுவாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து எல்லா தேவைகளும் அங்கே தான். வீடு இல்லாதவங்க வீடே பள்ளிவாசல் தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு பெண்ணு மதீனாவுல அகதியாக வர்றாங்க, யாருமே இல்லை. அந்த பெண்ணு பெரிய கதை, அந்த பெண்ணுடைய கதை. அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், நான் ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு பள்ளிவாசலில் ஒரு ஓரத்தை அடைச்சி இது நீங்கள் குடியிருந்துக்கங்கிறாங்க. இன்னைக்கு பள்ளிவாசலில் ஜமாத்துகளில் கோடி கோடியாக சொத்தை வைத்துக்கொண்டு மக்களுக்கு என்ன மாதிரி செஞ்சாங்களா நான் கேட்குறேன். கல்யாணத்துக்கு வசூல் பண்ணுறாங்கல்ல, மூத்துக்கு வசூல் பண்ணுறாங்கல்ல, ஆயிரமாக வசூல் பண்ணுறாங்கல்ல, கடை கண்ணில் வருமானங்கள் வருதுல்ல, இதையெல்லாம் வைத்து ஒரு ஏழை மக்களுக்கு ஏதாவது செஞ்சாங்களா? ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாங்களா? ஒரு மருத்துவமனை கட்டினாங்களா? இலவசமாக மக்களுக்கு பயன்படுற ஒரு சேவையை செஞ்சாங்களா? ஒன்றுமே கிடையாது. பள்ளிவாசல் வைத்துக்கொண்டு ஒரு சமூக பணி கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த பள்ளிவாசல் தான் ஏழைகளுடைய வறுமையை போக்கக்கூடிய ஒரு கேந்திரமாக பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருந்தது. அவங்களுடைய குடியிருப்புகளாக வீடு இல்லாதவர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் எத்தனை பள்ளிவாசல் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னபடி, ரசூலுல்லாஹ் சொன்னபடி அந்த ஏழைக்கு அந்த பள்ளிவாசல் சொந்தமான இடத்தை இந்த ஏழை நீ வீடா வச்சுக்க, நீ குடியிருந்து சும்மா இதுக்கு இடம் நமக்கு என்னத்துக்கு என்று கொடுத்திருந்த ஆக்கிரமிப்பாக இருக்குமா? இன்னைக்கு அத்தனை 1000 கோடி ரூபாய் எவன் ஆக்கிரமிச்சு வச்சுட்டு இருக்கிறான். நம்ம நாட்டில் பரவுறதை விட அதிகமாக பரவுது. எப்படி பரவுறது? அங்கே வர்றாங்க, என்ன வெள்ளிக்கிழமை வந்து பள்ளிவாசல் அந்த தொழுகையை பார்க்கணும்னு வர்றாங்க, உள்ளே வந்து நிற்க அனுமதிக்கிறாங்க. இந்த மாதிரி சேரை போட்டு உட்கார வச்சிடறாங்க, பள்ளிக்குள்ளேயே தொழுகை முறையை பார்க்குறாங்க. அடே சூப்பராக இருக்க, தொழுகிற இடம் இவ்வளோ சுத்தமாக இருக்கிறது, என்ன பிசுக்கு இல்லை, அசிங்கமாக இல்லை, ஒரு யார்ட்டையும் புரோக்கர் இல்லை, ஒன்றுமே இல்லை. நேரம் நிற்கிறாங்க, யூனிஃபார்மாக இராணுவ மாதிரி நிற்கிறாங்க, அழகாக குனிகிறாங்க, அழகாக நிமிர்றாங்க, நெஞ்ச வைக்கிறாங்க. என்னடா ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடும் ஒரு ஒழுங்கும் ஒரு அறிவு பொருத்தமாகவும் இருக்குதுன்னு இந்த மாதிரி தொழுகையை அவங்க பார்த்து விட்டு வெளியே வரும்போது மேற்கத்திய நாடுகளில் முஸ்லீமா வெளியே வர்றாங்களே, இந்த மாதிரி பிற சமுதாய மக்களுடைய நல்லிணக்கம் பேணுகிற தளமாக நீங்கள் பள்ளிவாசலை பயன்படுத்தியது உண்டா? முஸ்லீமையே பொம்பளை வரக்கூடாதுங்கிறீங்க, புள்ள வரக்கூடாதுங்கிறீங்க, முஸ்லீம் இல்லாத எப்படி உள்ள விடுவீங்க? நம்முடைய பள்ளிவாசல்களில் முஸ்லீம் அல்லாத மக்களும் வருகிறார்கள், எல்லா பள்ளிக்கும் வருகிறார்கள். உள்ள வச்சு அழைத்து நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறோம். முஸ்லீம் அல்லாத மக்களை உள்ள வச்சு நடத்தி செய்கிறோம், நிகழ்ச்சி நடத்துகிற அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால பள்ளிவாசல் என்பது வந்து தூய்மையான முறையில் இருக்க வேண்டும், தக்வா அடிப்படையில் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமாக இருக்க வேண்டும், அது அந்த அடிப்படையில் இறங்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அடுத்து இந்த பள்ளிவாசலை நிர்வகிக்கிற விஷயம், அதை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பள்ளிவாசல் நிர்வகிக்கிறாங்க, யார் நிர்வகிப்பா? ஒரு ஊரில் பள்ளிவாசல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய முத்தவள்ளின்னு போடுவாங்க. யாரை போடுவாங்க? ஊரில் யார் பெருந்தனக்காரரு, இதுதான் தகுதி. ஊரில் ரொம்ப காசு யாருக்கு இருக்குது, ரொம்ப ஆள் பணம் பெரிய குடும்பம் எது, அதிகமான நம்பர் யாருக்கு இருக்கிறது, இந்த அடிப்படையில் பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை போடுகிறார்கள். அந்த மாதிரி பள்ளியுடைய நிர்வாகத்தை அமைக்க முடியாது. குர்ஆனில் வந்து பள்ளிவாசலுக்கு சொந்தக்கார இறைவன் குர்ஆனில் சொல்லுகிறான், பள்ளியை இன்னன்னார் தான் நிர்ணயிக்க வேண்டும். இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிப்பவன் யார் தெரியுமா? மன் ஆமன பில்லாஹ். ஃபர்ஸ்ட் அவனுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கணும். முதல்ல அவன் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நம்ப வேண்டும். இன்னைக்கு அல்லாஹ்வை நம்பி பள்ளிவாசல் பக்கம் வராதவன்லாம், நம்பாம பள்ளிவாசல் வராதவன்லாம் இன்னைக்கு முத்தவள்ளியா இருக்கிறான், பள்ளிவாசல் நிர்வாகியா இருக்கிறான். அல்லாஹ் எங்க இருக்கான்னு கேட்கறவன்லாம் என்ன செய்யறான்?
பள்ளிவாசல் நிர்வாகியா இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா நீ பள்ளிவாசலும் நிர்வகிக்க போற, என் பள்ளியை நிர்வகிக்க போற, என் பள்ளியை நிர்வகிக்கிறோம், என்னை நம்பணும்லடா. மன் ஆமன பில்லா, அல்லாஹ்வை நீ நம்ப வேண்டும், ஒல் யௌமில் ஆகிரி, இறுதி நாளை நம்ப வேண்டும், வ அகாம ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், வ ஆத்த ஸகா, ஜகாத்தை கொடுக்க வேண்டும், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது. இந்த 5 தகுதி அல்லாஹ் சொல்றான். பள்ளிவாசலை நிர்வகிக்கிறவர்கிட்ட 5 தன்மை இருக்கணும். முதல்ல அல்லாஹ் ஒருத்தன் நம்பணும். இந்த உலகத்தை அழிச்சு அல்லாஹ் இன்னொரு உலகத்தில் நமக்கு நியாய தீர்ப்பு வழங்குவான், அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்ட்ட நம்ம தப்பிக்கணும் என்கிற பயம் இருக்க வேண்டும். 5 வேளை தொழுகை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்து கடமையாக இருந்தால் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாமல் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படுவனே தவிர எந்த சக்திக்கும் பயப்பட மாட்டேன். இப்படியா நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? என்ன தேர்ந்தெடுப்போம்? யார் அதிகமாக நன்கொடை தருவார் அவர் நிர்வாகி, அதிகமாக யார் நோம்பு கஞ்சி ஒரு நோம்பு கஞ்சி எல்லாரும் காய்ச்சினா இவர் 3 நோம்பு கஞ்சி காசு கொடுத்தாருன்னு வைங்க, முத்தவள்ளி ஆயிடுவார். இதான் நம்ம முத்தவள்ளிக்கு தகுதியாக வைத்திருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க கேட்குமா? இதே கேட்குறான் அல்லாஹ், அஜால்தும் சிகாயத்தல் ஹாஜி, இந்த ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுகிறானே அவனையும், மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லா, அந்த காபாவுக்கு வரும்போது எப்படி நிர்வாகியை தேர்ந்தெடுப்பாங்களாம்? யார் ஹாஜிகளுக்கு தண்ணீர் சேவை செய்கிறார், யார் வந்து ஹாஜிகளை நல்லா உபசரிக்கிறார்னு பார்த்து அவங்கள பார்த்து நிர்வாகியை தேர்ந்தெடுப்பாங்க. அது எல்லாம் கேட்குறான். அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜி, இந்த ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவார அவரையும், இமாரத்தில் மஸ்ஜிதுல் ஹராமி, பள்ளி வாசலை மேம்போக்கா நிர்வாகம் பண்ணுவாங்களா ஒழுங்கா, அவங்களையும் நீங்கள் வந்து சிறந்தவர்கள் நினைக்கிறீர்களா? சிறந்தவர்கள் இல்லை. யாரை விட? அல்லாஹ்வை நம்பி மறுமையில் நம்புகிறான அவனை விட இவர்கள் சிறந்தவர்கள். லா யஸ்தவூன், 2 பேரும் சமமாக மாட்டார்கள். அந்த தகுதி நீ பார்க்காதே. யார் ரொம்ப நன்கொடை கொடுப்பா, யார் கரண்ட் பில்லை கரெக்டாக கட்டுவா, யார் 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் ஆக்குவா, அதை நீ பார்க்காத. எதை பாரு? அல்லாஹ்வை நம்புறானா, ஆகிரத்தை நம்புறானா, தொழுகிறானா, ஜக்காத்து கொடுக்குறானா, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாமல் இருக்கிறானா, அவன் தான் நிர்வாகியாக இருக்க முடியும். இன்னைக்கு முக்காவாசி பள்ளியில் தர்கா வணங்குறவன் தான் நிர்வாகியாக இருக்கிறான். பள்ளி அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்கிறதுக்கு யாரு? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவன் வந்து இன்னைக்கு முத்தவள்ளிகளாக இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அல்லாஹ் அதையும் குர்ஆனில் கண்டிக்கிறான். மாகான லில் முஷ்ரிக்கீன அன் யாமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளியை வந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவன் நிர்வகிக்க கூடாது. ஒருத்தன் தர்காவுக்கு போனான்னு வைங்க, நான் ஒரு ஆண்டு வரேன்டா ஓடுறா வெளியே பள்ளியை விட்டுன்றணும். நீ என்னடா பள்ளியை நிர்வகிக்கிறது? பள்ளிவாசல் நிர்வகிக்கிறது அல்லாஹ் மட்டும் வணங்குறானே அவன் தான் நிர்வகிக்கணும். அல்லாவை நான் வணங்குவேன், செத்து போன ஆள்களையும் வணங்குவேன், மனுஷனையும் வணங்குவேன், மகானை வணங்குவேன், பெரியாரை வணங்க வேண்டாம், ஓடிக்கிட்டே தொழு வேண்டாம் வரலாம். நீ நிர்வகிக்க வர இயலாது, பள்ளிவாசலுடைய ஆதிக்கம் செலுத்தி நீ வர இயலாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக டிக்ளேர் பண்ணுகிறான். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தூய்மையான முறையில் பள்ளிவாசல் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதற்காக இப்படி ஒரு பள்ளிவாசலை அல்லாஹ் நமக்கு இந்த அறந்தாங்கியில எழுப்பி தந்திருக்கிறான். இதை உரிய முறையில் நம்ம பயன்படுத்த வேண்டும். ஒரு காலத்திலையும் குர்ஆனுக்கு மாற்றமாக, ரசூல் ஸல்லல்லாஹு மாற்றமாக ஒன்றை கண்டால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் சட்டையை பிடிச்சி நிப்பாட்டி கேட்கணும், கேள்வி கேட்கணும். அது முத்தவள்ளியாக இருந்தாலும் சரி, நிர்வாகியாக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, அந்த பள்ளியுடைய இமாமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பெரிய மாபெரும் புகழ்பெற்ற தலைவராக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கா, உட்காரு குர்ஆனில் இருக்கானு தப்பு அப்படின்னு கேட்கணும் என்கிற வகையில் அந்த மாதிரி உரிமை படைத்த ஒரு சமுதாயமாக நம்ம மாறணும். அது மாதிரி அதற்கு ஒரு கேந்திரமாக இந்த பள்ளி அமைய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்தகைய தூய்மையான பள்ளியை இன்னும் அதிகம் உருவாக்கி அதிகம் இறைவனை சுத்தமான முறையில் வழிபடக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்